வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் அரட்டையில் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி பார்க்க இருக்கிறோம். பாருங்கள் சார். வணக்கம். வணக்கம் லியோ. வணக்கம் மாலதி. சார், எல்லா பத்திரிகையாளர்களும் கலைவாணர் அரங்கத்தில் இருக்காங்க. நீங்கள் போகலையா? எங்களுக்கு அழைப்பு வரல. எங்களுக்கு தான் அழைப்பு வரல, உங்களுக்கும் அழைப்பு வரல. உரிமையாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இவர்கள் 2 பேருக்கு தான் அழைப்பு. இத்தனை நாளாக இல்லாமல் தேர்தல் நெருங்குவதால் இன்று பத்திரிகையாளர்களை எல்லாம் சந்திக்க வேண்டும் என்று ஒரு நிகழ்வு அரசின் செய்தி விளம்பரத்துறையால் ஏற்பாடு செய்யப்பட்டு தற்போது கலைவாணர் அரங்கில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஓனர் 2 பேருக்கு தான் இன்வைட்டு. ஓனர் அண்டு எடிட்டர்ஸ், இவங்க 2 பேருக்கு தான். அந்த உணவு விடுதி செரிமனி, ஓப்பனிங் செரிமனி தானே சார்? ஆமாம், அது ப்ரெஸ் கிளப்பில் அருண் தலைமையில் நடப்பது. அதற்கும் இதற்கும் சம்மந்தம் இல்லை. அரசே நடத்துகிற ஏற்பாடு இது நிகழ்ச்சி. அது திமுக செய்தி பிரிவினர் அவர்களுடைய கிளப்பில் ஒரு சாப்பாட்டு மெஸ்ஸு திறக்கிறாங்க. அதுக்கு அவர்களுக்கெல்லாம் உணவளிக்கக்கூடியவர் வந்து அதை வரும் 10ஆம் தேதி திறந்து வைக்கிறார். இந்த பாருங்கள், நான் ஒரு காரணத்தோடு தான் சொல்கிறேன். நான் என்ன உறவு, நான் இன்றைக்கி விரிவாக பேசினாலும் மீண்டும் பேச விரும்பலை. உங்களுக்கு அவருக்கு என்ன உறவு? ஒரு 2 மாதம் முன்னாடி தான் கத்திக்கிட்டு காவல்துறை அராஜகம் ஒழிகன்னு இந்த அவருக்கு பிடிச்சவர் ஒருத்தர் எப்படி பேசினார் சார். நம்ம இந்த கலைவாணர் அரங்கத்துக்கு போயிடலாம், வருவோம். பேசினார். அப்புறம் அவரை கூப்பிட்டு திறந்து வைக்கிறீங்கன்னா அவர் தான் உங்களுக்கு உணவு அளிப்பவர், அதனால் திறந்து வைக்கிறீர்கள். அப்படி தான் புரிந்து கொள்ள முடியும். உணவு அன்னமிட்ட கையையே வந்து திறந்து வைப்பது சிறப்பல்லவா? நன்றி, விசுவாசத்தை. அந்த அடிப்படையில் இப்போது கலைவாணர் அரங்கில் இந்த நிகழ்ச்சி இன்று நடைபெறுகிறது. நான் 6 மாதம் அல்லது 1 வருடத்திற்கு முன்னாடிலாம் நீங்கள் திமுக ஆட்சியை எப்படி நினைத்திருப்பீர்கள் என்று எனக்கு தெரியாது. கூட்டணி கட்சிகள் எப்படி நினைத்தன என்பது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த திமுக கூட்டணி என்கிற இந்த கோட்டை கலகலத்து போகும் என்பதை நான் உறுதியாக நம்பினேன். எடப்பாடி பழனிசாமியும் நம்புகிறார் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா அவர்கிட்ட ஒரு கான்ஃபிடென்ஸை பார்க்குறேன். பார்த்தீங்களா, தெம்பாக பேசுகிறார், பயமே இல்லாமல் ஜெயிச்சிட்ட மாதிரியே பேசினுக்கிறார் அவர். இந்த காலம் இல்லை. மறு கேம்பில் பார்த்தீங்கன்னா அந்த அச்சம் இருக்குது. ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு இது திமுக எப்போ எப்படிப்பா அது வலுவான கூட்டணி, அதை போய் எப்படி என்றெல்லாம் பேசி கொண்டிருக்கிறார்கள். விவரங்கள் எல்லாம் சொல்கிறேன் நான். இல்லை, நானும் பார்க்கணும் சில நாட்களாக. நீங்கள் பேசுங்க, நான் நினைக்கிறதும் நீங்கள் நினைக்கிறதும் ஒரே மாதிரி இருக்காங்கன்னு பார்க்கலாம். அது வந்து அந்த அந்த கோட்டையின் அடித்தளம் உளுத்து விட்டது. ஒரு உளுத்து போன அடித்தளத்தில் இருக்கும் கோட்டை தான் இப்போது அந்த திமுக அரசு என்ற இந்த கோட்டை. எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும். அந்த அடித்தளம் செல்லரிக்க தொடங்கிய சமயத்தில் நான் இவர்களை எச்சரிக்கை செய்தேன். ஆனால் இவர்கள் அதை கண்டுகொள்ளவில்லை. இன்று முழுவதுமாக உளுத்து விட்டது. இன்றைக்கி இந்த பத்திரிகையாளர்கள்லாம் சந்திக்கிறாங்க. கடந்த 1 மாதமாக தந்தையும் மகனும் பேசிக்கொள்வதில்லை. தெரியுமா? கேள்விப்பட்டீங்களா? 20 நாளாக போகிறதில்லைன்னு நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஒரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கடைசியாக கலந்து கொண்ட அரசு விழா இது அப்படின்னு எனக்கு தெரியல. நடுவில்லாம் அங்கங்கே ஏதோ நடந்திருக்கு. 2 பேரும் ஒன்றா வீட்டுக்கு போகிறல்ல, அப்பா அம்மா வீடு இல்லை. அது குறிஞ்சியில் இவருக்கு வீடுன்றது டெம்பரவரி, ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி பண்ணுறதுக்கு. அது அவரோட வீடு என்றால் அது சித்தரஞ்சன் சாலையில் முதல்வர் அவர்கள் இருக்கும் வீடு தான். கூட்டு குடும்பமாக தானே இவ்வளவு நாட்கள் அவர்கள் இருந்தார்கள். ஸோ சித்தரஞ்சன் சாலை வீடு தான். குறிஞ்சிக்கு எப்போது அலுவல் ரீதியாக அவர்களை சந்திக்கிறதுக்கு அந்த பின்னாடி கருப்பு பேக்ரவுண்டில் ஒன்று சினிமா செட்டு மாதிரியே போட்டு போயிருக்கேன். நிறைய வாட்டி போயிருக்கேங்க. சினிமா செட்டு மாதிரியே இருக்கும். அங்கே ஆஃபீஸ் இது தூங்கி எந்திரிக்கிறது, தூங்குறதுக்கு மட்டும் அதை வச்சுருந்தார். இப்போது இங்கே நிரந்தரமாக குடியிருக்கிறார், போகிறதே இல்லை. ஒரு குறிஞ்சிலத்தில் ஒரு கிட்டத்தட்ட 1 மாதம் கழித்து அங்கே செல்கிறார். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு அதன் பின்னணியில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் புரியும். இப்போது திமுக தலைமையில் இருந்த அமைச்சர்களுக்கு ஒரு உத்தரவு பறந்திருக்கிறது. யாருக்கு இந்த முறை நிற்பதற்கு சீட்டு கொடுக்க வேண்டும், தொகுதியில் மொத்த தொகுதி செலவையும் தேர்தல் செலவையும் யாரால் பார்த்து கொள்ள முடியுமோ அவர்களுக்கு சீட்டு கொடுங்கள். அவர்களை அடையாளம் காண வேண்டியது அந்தந்த தொகுதியின் பொறுப்பு அமைச்சர்களை சார்ந்தது. இப்போ லியோ பல்லாவரத்தில் இருக்கார். பல்லாவரம் தொகுதி. அப்போ அது பல்லாவரம் தொகுதின்னு வச்சுங்க. பல்லாவரம் தொகுதியில் லியோ செலவு பண்ணக்கூடிய ஆள் சுற்றிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் கையில் துட்டோடு சுற்றின்னு இருப்பாங்க. அதுபோல் சுட்டி கொண்டிருப்பவர்களை அடையாளம் காண வேண்டியது அந்த தொகுதியோட பொறுப்பு அமைச்சர். தாமான் பர்சன் வருவார்னு நினைக்கிறேன். தாமான் பர்சன் அந்த ஏரியாவில் லியோன்ற ஒருத்தன் நல்ல கையில் துட்டோடு இருக்கான். எவ்வளோ நாள் செலவு பண்ணுறேன்னு ரெடியாக இருக்கிறான். எப்படியும் ஒரு 20 இறக்குவான் அப்படின்னா தாமான் பர்சன் இவரை செலக்ட் பண்ணி மேற்பார்வை செய்ய இப்படி சொல்லிவிட்டார்கள். இப்போது அமைச்சர்கள் எழுப்பக்கூடிய கேள்வி என்னவென்றால்,
பணக்காரனை பார்த்து சீட்டு கொடுக்கணுன்னா 4 வருஷமாக பார்ட்டி ஃபண்டுன்னு வசூல் பண்ணிங்களே, அது எங்கே அப்படின்னு அமைச்சர்கள் கேட்குறாங்க. இதைத்தானே பிடிஆர் தியாகராஜன் சொன்னார். சன் ஹஸ் மேட் 15,000 crores, சன்-இன்-லா ஹஸ் மேட் 30,000 crores சொன்னார் இல்லவா? இதுதான் அந்த பார்ட்டி ஃபண்ட். அவர் சொல்லி 2 வருஷம் அது ஆடியோ வந்து அப்போவே 30,000 கோடி பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லி தானே கலெக்ட் பண்ணுவாங்க. சென்ட்ரல் ஃபண்டுன்றாங்க அவங்க. சென்ட்ரல் ஃபண்டுன்னா மத்திய நிதி, அந்த இவர்களுக்கெல்லாம் சேர்த்து மத்திய தொகுப்பு நிதி, திமுக மத்திய தொகுப்பு நிதி. அதான் கரெக்டாக இருக்கும். அதை வசூல் பண்ணிங்களா, அது எங்கன்னு கேட்குறேன். அதை எங்கன்னு சொல்லி நான் செலக்ட் பண்ணுறேன், நான் செலவு பண்ணுறேன் என்று சொல்கிறார்கள். இது ஒரு புறம். கிட்டத்தட்ட நான் ஏற்கனவே சொன்னேன், கிட்டத்தட்ட உதயநிதி கேபினெட் ஃபார்ம் பண்ணிட்டாருன்னு சொன்னேன். ஜோயல், மேயர் திருமதி பிரியா உள்ளிட்டோர் எல்லாம். அப்போது தான் அவருக்கும் சேகர்பாபுக்கெல்லாம் உரசல் ஏற்பட்டது என்று சொன்னேன். அவர் கட்சியை கையில் எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார் உதயநிதி. நல்ல விஷயம் தான். என்ன காரணம் என்றால், அப்பா சிஎம் இருக்கிறதால தானே இந்த யூசி ஆட்சி பண்ணிட்டுருக்காரு. அடுத்த வாட்டி அப்பா சிஎம்மாகவே இருக்கக்கூடாது. நான் 2.5 வருஷம் முன்னாடி பேசினேன்னு நினைக்கிறேன். சிஎம் தப்பு பண்ணுறாரு. அரசியலில் பெற்ற மகன் தந்தையை சிறையில் வைப்பான், தந்தை மகனை சிறையில் வைப்பான். அர்த்த சாஸ்திரத்தில் எழுதியிருக்கிறது. அது காலங்காலமாக நடந்த வரலாறு, உலக வரலாறு முழுக்க நடக்குதுப்பா. இங்கே இந்தியா மட்டும் இல்லை, உலக வரலாறு பூரா நடக்குது. அர்த்த சாஸ்திரத்தில் சாணக்கியர் எழுதியிருக்கிறார். 15 வயசு ஆன உடனே ராஜாவே அவரோட மகன்கிட்ட ஆளை விட்டு, இளவரசே நீங்களே ராஜா ஆகிடுங்க, பெருசு ரொம்ப தொல்லை பண்ணுது என்று ராஜாவே ஏற்பாடு செய்து ஆளை அனுப்ப வேண்டும். மகன் அவன் தலையை வெட்டினால் சரியான இளவரசன் என்று பொருள். மகன் அதற்கு உடன்பட்டு அவனோடு கூட்டு சேர்ந்தால் மகனை சிறையில் அடைக்க வேண்டும். இது மன்னனின் கடமை. ஆட்சி செய்வதற்கான இலக்கணங்களில் இது ஒன்று. பையனுக்கு குடிய வாங்கி கொடுக்கணுன்றாரு, பெண்களை அனுப்ப வேண்டும்ன்றாரு. எதுக்கு மயங்குறான்? அவன் நல்ல அரசனாக இருப்பானா என்பதை தந்தை சோதித்து எதுப்பண்ணா 3-4 பசங்க இருக்காங்க, அதை செலக்ட் பண்ணும். தனி மனித பலவீனங்களை மகன்களுக்கு பெற்ற பிள்ளைகளுக்கு, ஏன்னா அரசனோட கடமை, தந்தை வேற. இது இப்படி தான் போகும். அவுரங்கசீப் அதுக்கு சேர்ந்தவரான் அவுரங்கசீப் ஷாஜகானை பெத்த தந்தையை சிறையில் வைக்கவில்லையா? நான் தாஜ்மஹால் தானே வேணும், ஜன்னலேருந்து பார்த்துக்க போ, உட்காரு, ஓடு. சும்மா காதலிக்கு சமாதி கட்டின்னு துட்டை வேஸ்ட் பண்ணு. அவனோட சகோதரர்கள் எல்லாத்தையும் கொண்டு, அதான் கடைசி மகன் எதுக்கு ஷாஜகானுக்கு. இதுதான் அரசியல். இன்னொன்று, நீங்கள் உங்கள் தந்தைக்கு இதை செய்யவில்லையா? கருணாநிதி அணி, ஸ்டாலின் அணி இருந்துச்சா இல்லையா? கருணாநிதி அணியில் ஜெயன் பழகம் மட்டும்தான், எனது நண்பர் இறந்து விட்டார். ஸ்டாலின் அணியில் இன்று அரசியலில் எதிர்காலத்தை தொலைத்து விட்ட பொன்முடி, வேலு, பூச்சி முருகன், இவர்களெல்லாம் இருப்பார்கள். கருணாநிதி அணி இந்த துரைமுருகன், அன்பழகன், நேரு சொல்லலாம். நேரு ரெண்டும் பட்டும் படாமல் இருந்துப்பார். நேருன்னு சொல்லலாம், ஏன்னா மகேஷ் இங்கிட்டு, அண்ணன் அங்கிட்டு. இப்படி அப்போது நீங்கள் அரசியல் செய்யலையா அவங்க அப்பாவுக்கு எதிராக? இப்போ உங்கள் புள்ள உங்களுக்கு எதிராக அரசியல் செய்வாரா மாட்டாரா? பிரசாந்த் கிஷோர் வந்து சொல்கிறாரு, சார் இப்போதைக்கு நிற்க வேணாம் என்று. செல்ல பிள்ளை அல்லவா, செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் செய்து விட்டு போய் அவரது நண்பர் வீட்டில், அண்ணா நகர் கார்த்திக் வீட்டில் தங்கி விட்டார். காலையிலேருந்து புள்ள சாப்பிடாமல் இருக்குது. நம்ம புள்ள நிற்கணுமா வேணாமான்னு நம்ம முடிவு பண்ணாமல் எவனோ ஒரு பீகார்காரன் வந்து சொன்னான்னு நீங்கள் பாட்டுக்கு இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க என்று சொன்னவுடன் பாமகவோடு ஒரு செட்டிங்கை போட்டு கசாலியை நிற்க வைத்து, அப்படித்தான் அவர் சேப்பாக்கம் சேகுவார் ஆனார். சரி, அதோடு விட்டுருக்கலாம். உங்கள் தந்தை விட்டு வைத்தாரா இல்லையா? 96 டென்யூரில் நீங்கள் மேயரு, அதுக்கு முன்னாடி எம்எல்ஏ, மேயரு, படிப்படியாக வாங்க. அப்புறம் உள்ளாட்சித்துறை அமைச்சர், இறுதி நேரத்தில் தான் துணை முதல்வர். கட்சிக்கு நான் தலைவரானு சொன்னேன்னா செயல் தலைவராக இருமால போ. பெத்த அந்த அரசியலை சரியாக புரிஞ்சு நடந்தவர் கருணாநிதி தான். அந்த காலத்தில் அவர் அர்த்தசாஸ்திரம் படிச்சிருப்பார். இயல்புல வரும்பா அது. அந்த காலத்தில் அண்ணன் தம்பிகளெல்லாம் கொண்டாருல்ல அவர் அவுரங்கசீப்பு. இவர் அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை மூட்டி விட்டார். என்ன சின்னவன் ரொம்ப ஆடுறான் போல இருக்கு, இரு பெரியவனை கூப்பிட்டு, என்னப்பா அமைதியாக இருக்க, நீ தான் தென்மண்டல அமைப்பு செயலாளர் போ அப்படின்னா இவரு கருங்க. அதுன்னா நான் செயல்தில் ஒரு தென்மண்டல அமைப்பு செயலாளர். அவர் அழகிரி அவரது குணத்தால் அரசியலை இழந்தார், எதிர்காலத்தை இழந்தார். அப்படி பண்ணார். இங்கே ஒத்த புள்ள அதிகாரத்தை, அந்த சுவையை நீங்கள் காட்டுறீங்க. எப்படி இளரத்தம் சும்மா இருக்கும்?
இன்னொன்று, அவர் கேட்டதை குறைந்தபட்சம் செய்து கொடுத்திருந்தாலாவது பரவாயில்லை, அவரால் உங்களையே அணுக முடியவில்லை. ஒரு தேன் பாட்டில் கொடுக்க முடியல. ஆமாம், மலைத்தேன் கொடுக்க முடியல, எதுவுமே செய்ய முடியல. தேன் பாட்டில் உதாரணம். இது மாதிரி எத்தனை டிசப்பாயின்மெண்ட்ஸை சந்திச்சிருப்பார் அவர். ஒரு மாதமாக பேசலை. ஒரு சேகர் பாபு கட்சி மாதிரி வந்தாலே கொளத்தூர் தண்டராஜிட்ட பேசுகிற மாதிரி பேசியிருக்காரு. சின்னவர்கிட்ட அப்பாட்ட பேசிக்கிறேன், போ இதெல்லாம் நீ தலையிடாது அப்படின்றது. போய் அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணால் நீ இதில் தலையிடாதுன்றது. சரி, எதுலையும் தலையிடல. இவருக்கு தெரிஞ்சது இதுதான். அன்றைக்கி செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சார். இன்றைக்கி உங்கள்கிட்ட பேசுறது நிறுத்திட்டார். இன்று தான் அவர்கள் முதல் முறையில் பிரிந்த ஆடுகள் இன்று தான் இந்த நிகழ்ச்சிக்காக சந்தித்திருக்கின்றன. காலை சித்தரஞ்சன் சாலை சென்று அங்கிருந்து இருவரும் பத்திரிகையாளரை சந்திக்க சென்றிருக்கிறார்கள். இது தொடக்கம். கேண்டிடேட் நேர்காணல் நடத்துவாங்களா அறிவாலயத்தில், பார்த்துருக்கீங்களா? வேட்பாளர் தெரியுங்க. தேர்வு. இது நமக்கெல்லாம் போடப்படும் ஓரங்க நாடகம். உண்மையான கேண்டிடேட் செலெக்ஷன் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து குறிஞ்சி இல்லத்திலிருந்து தொடங்குகிறது. ஸோ அப்பாட்ட சொன்னா அப்பா இப்படி தான் தலையிடாதுன்னு சொல்லுவார். 26 தேர்தலில் நம்மளும் ஒரு 80 பேர் எம்எல்ஏவாக இருந்தால் தான் 80 பேரும் சேர்ந்து உதயநிதி முதல்வர்னு சொன்னால் அவங்க அப்பா என்ன பண்ணுவார்? உதயச்சந்திரன் வந்து சொல்லுவாரா திராவிட மாடல் முதல்வர் இவர் தானே? அப்போ சொல்லுவார் அவர். 80 எம்எல்ஏ சொன்னால் அப்போவே பின்வாங்கணும். இது லாஜிக்கலாக தான் இருக்குது. இவருக்கு என்னன்னா அவங்க அப்பா மீது கோவம் இல்லை, நான் கண்ணால் பார்த்துருக்கேன். எக்ஸ்ட்ரீம்லி ஒபீடியன்ட் பாய், மரியாதை கொடுப்பார், ரொம்ப மரியாதை. சீட்டு நுனியில் தான் உட்காந்துருந்தார். எக்ஸ்ட்ரீம்லி ஒபீடியன்ட். ஸோ இன்றைக்கி மரியாதையோடு இருக்கார். நாளைக்கு அதிகாரம் என்று வரும்போது அரண்மனையில் நடக்கும் அரசியல் இங்கே நடக்காதா? ஒரு 80 எம்எல்ஏ, உதயநிதி தான் சிஎம். இதே போல் அழுத்தம் கொடுத்து தானே நீங்கள் துணை முதல்வர் ஆனீர்கள். அப்போது அப்போ உங்களுக்கு நினைவு இருக்காது. 2006 ஆட்சி காலத்தில் துணை முதல்வர் ஆக்கணும் என்ன வெறும் அமைச்சர்னு யார்? வேலு இவங்கெல்லாம் அப்படி கற்று பொன்முடி எல்லாம் போஸ்ட் அடி விடுறது. துணையே திமுகவின் வருங்காலமே. இன்றைக்கி உன் பிள்ளைக்கு அடிக்கிறாங்களா? ஆக்சுவலாக சின்ன வயசில் சார் எனக்கு வந்து இப்படிலாம் பேசுனாங்கன்னா அதோட அர்த்தம் புரியாது, நம்மளுக்கு எதுவுமே புரியாது. அதெல்லாம் இப்போ பார்த்தா ஓ இதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்கா. எப்பா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கப்பா 2006 ஆட்சி காலத்தில். யாருமே வந்து அண்ணா, கலைஞர், தளபதி இவர்கள் மூவர் படத்தை தவிர வேறு யாருடைய படமும் திமுக மேடைகளில் இடம்பெறக்கூடாது. எதுக்கு? கனிமொழி ஃபோட்டோ இடம்பெறக்கூடாது. நீங்கள் பண்ணீங்கல்ல. இன்றைக்கி ஸ்டாலின் பிறந்த நாளை விட உதயநிதி பிறந்த நாளுக்கு முரசொலி விளம்பரங்கள் அதிகம் வருகிறதா? நான் கணக்கு போட்டு இன்றைக்கி ட்வீட் பண்ணியிருந்தேன். 100 பேஜ் முரசொலி. உதயநிதி பிறந்தநாள் இன்றைக்கி, ஸ்டாலின் பிறந்தநாள் இன்றைக்கி 60 பேஜ். இதான் அரசியல். இப்போது சொல்கிறேன், திமுகவோட முடிவுரை எழுதப்பட்டு விட்டது. இது மீண்டும் ஆட்சிக்கு வராது. ஏற்கனவே திரும்ப முன்முன்பு தொடங்கிடுச்சா? இன்னும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க சார், அணைய போகிற வழக்கு தான் பிரகாசமாக எரியும். அந்த பிரகாசம் தான் இன்று பத்திரிகையாளர்களை சந்தித்திருக்கிறது. நீங்கள் இந்த பத்திரிகையாளர்களை இப்படி மேடை போட்டு சந்திச்சிங்கன்னா கலைவாணர் அரங்கத்தில் ஓனரையும் எம்ப்ளாயையும் வர சொல்லியிருக்கீங்க. எம்ப்ளாயி பேசுவாரா, ஓனர் பேசுவாரா? சிஎம் அப்போ நீ நானும் பார்க்க போகிறோம்ப்பா, நீ பேசுவியா நான் பேசுவேண்ணா? சிஎம்கிட்ட ஓனர் தான் பேசுவாங்க. ஓனர் இருக்கும்போது எம்ப்ளாயி பேசுனா வந்த பிறகு எம்ப்ளாயியாக இருப்பார் அவர். இது எல்லாத்துலேயும் சிக்கல் இருக்கா? நீ பாலிமர், நீ எடிட்டரு, கல்யாண சுந்தரத்தை அமைதியாக சொல்லிட்டு நீ பேசணுன்னா விடுவார் கல்யாண சுந்தரம்? நீங்கள் வந்து அங்கே பாலிமர் எடிட்டருக்கு முன்னுரிமை கொடுக்க முடியாதாங்க? ஆமாம். ஃபஸ்ட்டு இவருக்கு யார் ஓனர் யார் எடிட்டர்ன்றது தெரியாது. கருணாநிதி தான் கண்டுபிடிச்சிடுவார். யார் இவன் விஷயம் தெரிஞ்சவன், நல்லா எழுதுவான், வாயா அப்படின்னு பேசுவார். யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாதுன்றதான் தெரியும். இப்போ நடத்துகிறீங்களே, இப்போ சில ஆலோசனைகளே உங்களுக்கு அங்கே சொல்கிறார்கள் என்று வைத்துக்கொள்ளும். இப்போ இனிமேல் செயல்படுத்தி என்ன பண்ண போகிறீங்க? ஆல்ரெடி கட்டுக்குள்ளே தானே வச்சுருக்காங்க சார். இந்த மீட்டிங்கோட நோக்கம் என்ன சார்? மீட்டிங்கோட நோக்கம் தங்கு தடையின்றி உங்களுக்கு விளம்பரங்கள் கிடைக்கும். 26 தேர்தலுக்காக மீடியாவுக்கு திமுக ஒதுக்கியுள்ள பட்ஜெட் 250 கோடி. கட்சி சார்பாக கொடுக்கப்படும் விளம்பரங்கள். இந்த கேரட்டை எடுத்து ஆட்டுவதற்காக தான் இன்று கலைவாணர் அரங்கில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. போய் ஃபோட்டோ எடுத்துப்பாங்க, நல்லா சார் நல்லா பண்ணுறீங்க சார்னு வாங்க. இப்போ நீ போய் நீ சாப்பிட்ற பிரியாணி சாப்பிட போயிருக்காங்களே, குறையே இல்லாத ஆச்சு சார். சார் இன்னும் 25 வருஷம் திமுக ஆட்சி சார்னு வாங்க, கூசாமல் சொல்லுவாங்க. இவரும் தினேஷ் சொன்னதை அப்படியே சொல்கிறாங்க. சொன்னதே தினேஷ். நடந்து கொண்டிருக்கிறது திமுக. இப்போ இந்த தலைமுறை சண்டை தொடங்கி விட்டதா? அவரு உதயநிதி பிளான் பண்ணுவார். ஏன்னா
இந்த ஆட்சி தொடங்குனதுலேருந்து டிசப்பாயின்மெண்ட் அவருக்கு. அதுதான் சார். இப்போ அவர் ஒபீடியண்டா இருக்கிறதும் உண்மை, அவரை அதிகாரத்துல கையில எடுக்கணும்ன்றதும் உண்மை. ஏன்னா இப்போ ஆமா, முதல்வர் அவருக்கு இப்போ எதுவுமே அவரை தெரியாம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நடக்குது. உடம்பு சரியில்லை அவருக்கு தெரியும், நமக்கு விட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, வயசான காலத்தில் அவருக்கு தொல்லை கொடுக்கக்கூடாது, இது ஒரு காரணமாக தான் சொல்கிறாரு. நம்ம அவரை எதிர்த்து பேசக்கூடாது, தொல்லை கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. அடுத்த வாட்டி அவர் முதல்வராக இருந்தால் இதே நிலைமை தானே நீடிக்கும். உதயநிதி நினைப்பாரா மாட்டாரா? ஒரு போஸ்டிங் கேட்குறேன், தேன் பாட்டில் கொடுக்கணுன்றேன், தேன் கொடுக்கலாமா வேணாம்னு உதயச்சந்திரனை கேட்குறீங்க. நான் சிஎம்மானா எனக்கு வேண்டிய உதவியாளரை வச்சு கொள்வேன்ல. செந்தில் தான் அடுத்த தினேஷ். செந்தில் தானே பிஏ, உதயநிதி பிஏ. செந்தில் தான் அடுத்த தினேஷ், உதயநிதிக்கு தினேஷ். இல்லை சார், உதயநிதி அவர்கள் வந்து இப்படி ஆசைப்படுறதுன்னு தவறு இல்லை. தவறு இல்லையே. யாரோ டிசைட் பண்ணுறாங்க ஒரு விஷயத்த. எக்ஸாக்ட்லி. நம்ம உடச்சு உதயநிதியோட ஆதங்கத்தில் நியாயம் இருக்குது. நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க, சரியான பாயிண்ட் சொன்னீங்க. நம்ம ரோடா அழிஞ்சு ஓட்டு வாங்கினோம். உதயச்சந்திரனும் உமாநாத்தும் ரோடோட அழிஞ்சு ஓட்டு வாங்கினாங்களா? நான் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், எனக்கு அதிகாரம் இல்லை. ஒரு அதிகாரியை வந்த உதயச்சந்திரனுக்கு அவ்வளோ அதிகாரம்னு உதயநிதி நினைக்கிறதுல என்ன தப்பு? இந்த ஆட்சி செய்யறதுலயும் சிக்கல்கள் இருக்க தானே சார் செய்யுது. தொடக்க முதலே சிக்கல்மா, இதுதானமா நான் சொல்லிட்டு இருக்கேன். இது எல்லாம் ஒன்றொன்றாக வெளிப்பட தொடங்குகிறது. அந்த மேற்பூச்சு அந்த கட்டிடத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு மிகச்சிறப்பான கோட்டை இது, எத்தகைய எதிரிகளின் பீரங்கி வந்து துளைத்தாலும் இந்த கோட்டையை தகர்க்க முடியாது என்ற தோற்றம் உங்களுக்கு ஏற்படும். அதுவே விழுந்துடும். அதான் உதயநிதி அவர்களுடைய தலைமையின் கீழே ஆட்சி நடந்ததில்ல, அதை நம்ம பார்த்ததில்ல. அப்படி இனி இருக்கும் எப்போதும் நடக்க போவதும் இல்லை சார். அப்படி இருக்கும்போது ஒருவேளை அவர் நல்லபடியாக ஆட்சி செஞ்சா அவர் எடுக்கிற இந்த முடிவு அதிகாரத்தை கைப்பற்றுதல் அப்படின்றது சரிதானே? அதுதான் அரசியலுக்கான இலக்கணம். அது அப்படித்தான் போகும். உதயநிதி இடத்தில் நீங்கள் இருந்தாலும் அதைத்தான் செய்வீர்கள். எல்லோரும் கனிமொழி போல எனக்கு அதிகாரம் வேண்டாம் என்று அமைதியாக இருக்க மாட்டார்கள். இருந்தார்கள் என்றால் அவர்கள் அரசியலுக்கு தகுதியானவர்கள் அல்ல. எப்படியாவது ஒரு மனிதனுக்கு பதவி வெறி வேண்டும், அவன்தான் அரசியல் தலைவனாக ஆக முடியும். பழனிசாமிக்கு அந்த பதவி வெறி இருக்கிறது, அதை நோக்கி போறார் அவர். அதோட கிளைப்பயன்கள் தான் மக்களுக்கு நன்மை செய்கிறது. இதெல்லாம் இதான் யதார்த்தம். இல்லை சரி, அதற்காக பழனிசாமி அவர்கள் அதற்காக வந்து எத்தனை பேரை வந்து காலி பண்ணார். அதான் அரசியல், அதான் அரசியல். அதான் இன்னைக்கு கடந்த ஒரு மாதமாக அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தது முதல் ஓ பன்னீர்செல்வம் என்ற பெயரை செய்தித்தாளில் எங்காவது பார்த்தீர்களா? என்னென்ன பண்ணாரு ஞாபகம் இருக்கா? முடிஞ்சா? இதான் அரசியல். பழனிசாமிக்கு எதிராக அந்த கூடாரத்திலிருந்து யாருமே பேசல. புலம்ப ஆரம்பிச்சிட்டார் கேசி பழனிசாமிலாம். தந்தி டிவிலையாவது கூட்டின்னு இருந்தாங்க, இனிமேல் அது கூட கிடையாது போல இருக்குது. பேசுறதுக்கு என்ன இருக்குது? புகழேந்தி சாபம் விடுறார், நல்லாவே இருக்க மாட்டீங்க, நாசமா போவீங்கன்றார். சசிகலா வந்து அந்த கட்சியை கைப்பற்றுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இழந்துட்டாரு அப்படி சொல்றாரு. இப்போதான் தெரிஞ்சுதா? ஸோ இதுதான் திமுகவின் இன்றைய நிலைமை. ஸோ இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு எந்த வகையிலும் உதவாது, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 4 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு துதிபாடி கொண்டிருந்த இந்த ஊடகங்கள் இந்த நேரம் தான் மக்கள் இன்னைக்கு விற்கணும் பத்திரிகை, உங்கள் டிவியை பார்க்கணும். அப்போது தேர்தல் நெருங்க அரசை எதிர்த்தால்தான் உங்கள் வியாபாரம் நடக்கும். நீங்கள் கொடுக்குற பணத்தையும் வாங்கிப்பாங்க, வாங்கிக்கிட்டு உண்மைதான் பேச தொடங்குவாங்க. இன்னும் தொடங்கலை, பேச தொடங்குவார். சார், நீ காலையிலேருந்தே பார்த்தீங்கன்னா இடி ரைடு நிறைய இடங்களில் நடந்திருக்கு. இது என்ன சம்பவம் சார்? இன்னும் பூர்வாங்க தகவல் தான் வந்து கொண்டிருக்கின்றன. காலையில் அமலாக்கத்துறை சோதனைகள் தொடங்கிய போது வந்த செய்திகள், உதயநிதி அவர்கள் தொடங்கிய பிளாக் ஷீப் என்ற ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்தில் சோதனைகள் நடக்கின்றன என்று வந்தது. பாருங்கள், ஒரு டிவி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறீங்களே, ஏற்கனவே ஒரு டிவியை ஸ்டார்ட் பண்ணி தான் மகளையே ஜெயிலில் வச்சிங்க. இப்போது ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறீங்களே, இதையாவது இன்னொருத்தன் பேரில் ஸ்டார்ட் பண்ண வேணாம். அறிவாலை அட்ரஸ் போட்டு சொந்தக்காரன் பேரில் ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. அப்புறம் அதை நான் இந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பிரேக் பண்ண உடனே ரிசைன் பண்ணிட்டாங்க. அட்ரஸ் அறிவாலை அட்ரஸ். இப்போ போய் இன்றைக்கி சர்ச்ன்னு சொன்னோடனே காலையில் போய் பார்த்தா அட்ரஸ் மாறி இருக்கு. அதுக்கு கூட வேறு இடம்லாம் பார்க்க மாட்டீங்களா என்று தொடக்கத்தில் செய்தி வந்தது. அதற்கான பின்னணி என்னவென்றால், இப்போ நம்ம ஆஃபீஸில் இந்த கேமரா இதெல்லாம் இருக்குல்ல, கேமரா அது 3 லட்சம் இருக்குமாப்பா, 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா கேமரா. இது நம்ம யூடியூப் ஸ்டுடியோ, அது சேட்டலைட் டெலிவிஷன் எவ்வளோ எக்யூப்மெண்ட் ஆகணும், எல்லா எக்யூப்மெண்ட்டும் கேஷ் பர்ச்சேஸ். எப்படி கேஷ் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க? இன்றைக்கி உங்களை 10 ரூபாய்க்கு கேஷ் பர்ச்சேஸ் பண்ண விட்றாங்களா? ஒரு சேட்டலைட் சேனலுக்கு தேவையான உபகரணங்கள்லாம் கேஷ் பர்ச்சேஸ்னால் எப்படி இருக்கும்? அவ்வளோ கேஷ் இருந்துச்சு. கேஷ் பர்ச்சேஸ் பண்ணாலும் இது காட்டணும்ல, கணக்கு காட்டணும்ல.
ஜிஎஸ்டி அதிகாரிகள் வந்து சோதனை செய்து எல்லாத்தையும் அக்கௌண்ட் புக் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. ஹார்ட் டிஸ்க் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஏற்கனவே இதை பண்ணாங்க இல்லைங்க சார்? 2 வருஷம் முன்னாடி. அதோட தொடர்ச்சியாங்க சார் என்று தகவல் வந்தது. அந்த வெண்டாருக்கு துட்டு கொடுக்காம அப்புறம் எக்யூப்மெண்ட்லாம் நீ எடுத்துன்னு போயிட்டாங்க. அவர் இப்போது அதை ஜனம் டிவிக்கு வாடகைக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். அதுவும் சேட்டலைட் டிவியில். அதில் அப்போது இங்கே இருந்த ஜிஎஸ்டி அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொஞ்சம்லாம் கொடுத்து செட்டில் பண்ணாங்க. ஒரு ஃபைனை போட்டு முடிச்சு விட்டாங்க. அதில் சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் மணி லாண்டரிங் என்ற அடிப்படையில் சோதனைகள் என்று தொடக்கத்தில் செய்திகள் வந்தன. பின்னர் நேரம் ஆக ஆக செய்திகள் தெளிவடைய தொடங்கிய பிறகு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் வழங்கியுள்ள டெண்டர்கள் தொடர்பான சோதனைகள் என்று ஓரளவுக்கு உறுதியான தகவல்கள் வந்திருக்கின்றன. அமலாக்கத்துறையின் செய்தி குறிப்பு வெளிவந்தால்தான் நமக்கு இது குறித்து முழுமையான விவரங்கள் தெரிய வரும். இன்னொன்று, நான் இனிமேல் டாமி ரெஸ்ட் இல்லாமல் வேலை பார்க்குன்றதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருந்தேன். see how it is working. நேரு தொடக்கம் ப்ரெடிகேட் சொல்லுங்கள், கேளுங்க. ப்ரெடிகேட் அஃபென்ஸ் மாலதி லா நாலேஜ்லாம் இம்ப்ரூவ் ஆயிடுச்சுப்பா. சொல்லுங்க, ப்ரெடிகேட் அஃபென்ஸ் சொல்லுங்க. நீங்க தானே சார் சொன்னீங்க இந்த இடி வந்து அவங்களா டைரக்டா வர முடியாது, ஏதோ ஒரு ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஒரு 4-5 கேஸ் இருக்குதுமா இடிக்கு ப்ரெடிகேட் அஃபென்ஸ். ப்ரெடிகேட் அஃபென்ஸ் நீங்கள் சொன்னது போல தொடக்கம் உள்ள நோஞ்சு மொத்தத்தையும் வாங்கி போடுவாங்க. ஸோ மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் பாண்டியன் என்ற பொறியாளரின் வீட்டில் 2020 அல்லது 2021 தொடக்கத்தில் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்து சோதனை நடத்துகிறது. அந்த சோதனையில் அவர் வீட்டிலிருந்து கணக்கில் வராத பணம் 1.37 கோடி கைப்பற்றப்பட்டது. அந்த வழக்கை ப்ரெடிகேட் அஃபென்ஸாக எடுத்துக்கொண்டு ஒட்டுமொத்த மாசு கட்டுப்பாட்டு வாரிய டெண்டர்களிலும் பூந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் டெண்டர் எடுத்த 2-3 பொறியியல் நிறுவனங்கள் ஒப்பந்ததாரர்கள் வீட்டு மற்றும் அலுவலகங்கள் எல்லாம் சோதனை நடந்து கொண்டிருக்கிறார். அது குறித்து வெளியே வந்ததும் பார்ப்போம். இப்போது இன்னொரு விஷயத்தை இதோட கூடுதலாக சொல்லிடுறேன். அந்த கோட்டை உளுத்து கொண்டிருக்கிறது, அடித்தளம் உளுத்து கொண்டிருக்கிறதுனால பயம் பிடித்து ஒவ்வொருவரையும் ஆட்டுகிறது. செந்தில் பாலாஜி கண்ணு முன்னாடி பார்க்குறாங்கல்ல, எப்படி இருந்தால் மனுஷன் சும்மா தகன்னு எம்சிஆர் மாதிரி மின்னுவார். சிறையிலேருந்து வெளியே வரும்போது பார்த்தீங்களா, அப்போது இந்த சொகுசாக வாழ்ந்து பழக்கப்பட்ட மற்றவங்களாம் பயம் எப்படி இருக்கும்? அமைச்சர்களோட மனசுலலாம் என்ன இருக்கும்? சம்பாதிச்சிங்கல்ல போங்க, நாங்கள் மட்டும் மாட்டோமா, நீ மாட்டு நினைப்பாங்களா மாட்டாங்களா? எங்கள்கிட்டேருந்து இவ்வளோ பார்ட்டி ஃபண்டு வாங்கி நாங்கள் கேஸ் வாங்கின்னு இருக்கிறோம், எலெக்ஷன் கூட அந்த துட்டை எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு திருப்பி எலெக்ஷனுக்கு துட்டு இருக்கிறவனுக்கு கொடு, டிக்கெட்டை துட்டு இருக்கிறவனுக்கு கொடுன்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் இந்த ஃபேமிலி மட்டும் தப்பிச்சிக்கிட்டே போய்ட்டு 30 கோடி ரூபாய்க்கு வாட்ச் கட்டினுக்குது. இது போக கூடுதலாக இன்னொரு மகிழ்ச்சிகரமான செய்தி, அந்த அடித்தளம் ஆடுவதற்கு மிக முக்கியமான செய்தி. காரணம், மகனுக்கும் மருமகனுக்கும் மோதல். மருமகனுடைய ஆதங்கம் என்னவென்றால் 2021 தேர்தலுக்கு 1 லட்சம் 2 சுத்தமாக கட்சியில் நிதியே இல்லாத போது, ஏன்னா அவங்க வந்து 16 தோல்வி 11 தோல்வி 11 செலவுல இருந்து போகிறேன் நான். 11 தோக்குறாங்க ஃபஸ்ட்டு, 14 நாடாளுமன்ற எலெக்ஷன், 11 எலெக்ஷனுக்கு செலவு பண்ணுறாங்க, 14 எலெக்ஷனுக்கு செலவு பண்ணுறாங்க, 16 எலெக்ஷனுக்கு செலவு பண்ணுறாங்க, 19 எலெக்ஷனுக்கு செலவு பண்ணுறாங்க. 4 எலெக்ஷன் செலவு பண்ணியிருக்காங்க. 21க்கு துட்டு எங்கே இருக்கும்? உண்மையிலே ரொம்ப வறிய நிலையில் இருந்தார்கள். கிட்டத்தட்ட அது ஒரு சைக்காலஜிக்கல் ரீசன், வெறிப்பூச்ச மாதிரி பாஞ்சாங்க. 21ல் கடன் அந்த பணத்தெல்லாம் ஃபண்டு, எலெக்ஷனுக்கான ஃபண்டை மொபிலைஸ் பண்ணது திரு சபரீசன் அவர்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கிய தொழிலதிபர் அதானிக்கெல்லாம் அதுக்கு தான் கூப்பிட்டு டெண்டர் கொடுத்துட்ருக்காங்க. எங்கெங்கெல்லாம் வாங்க முடியுமோ எல்லா இடத்துலையும் 1 லட்சம் 2 லட்சம்லாம். ஆனால் இந்தியாவை பூரா போய் எல்லாரையும் பார்த்து டொனேஷன் அரேஞ்ச் பண்ணி ஆட்சிக்கு வந்தீங்க. இன்னொன்று, அதில் நாம் ஒரு பங்கு வகித்திருக்கோம். எங்கே போனாலும் திராவிட மாப்பிள்ளைன்னு போட்ட உடனே கூப்பிட்டு ஃபேமிலியில் உங்கள் பேர் அடிக்கடி எல்லா இடத்துலையும் வருது, இங்கே இருக்காதீங்கன்னு சொன்னோடனே அவர் வருடத்தின் 3/4 நாட்களை வெளிநாடுகளில் தான் கழிக்கிறார். இப்போது கூட ஐரோப்பாவில் தான் இருக்கிறார். அவர் என்னன்னா, இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இந்த ஆட்சியை உட்கார வச்சேன், அந்த பெருமையில் தான் அவர் முதல்வரை தலைமைச் செயலக நாற்காலியில் அமர்ந்து கொண்டு புகைப்படம் எடுத்தார். ஞாபகம் இருக்கா? நான் உட்கார வச்சேன். எதுவுமே பண்ணாமல் தூங்கி சாயங்காலம் 6 மணிக்கு எந்திரிக்கிற உங்கள் மகன் துணை முதல்வரா? என்ன ஊர்லேயே இருக்காதன்றி என்று அவரும் மனக்கசப்பில் இருக்கிறார். பெண் விவகாரங்களில், பெண்ணுன்னா என்னப்பா தப்பாக நினச்சிக்காதீங்க, பெண் விவகாரங்களில் அவர் இப்போது தலையிடுவது இல்லை. நீங்கள் ராபின் சர்மாவை வச்சுருக்கலாம், ரிஷியை வச்சுருக்கலாம், பெண்ணை வச்சுருக்கலாம். இவர்கள் ஒருங்கிணைந்து வேலை செய்ய வேண்டும் அல்லவா? அந்த பெண் குறித்தெல்லாம் பின்னர் விரிவாக பேசுவோம். ஸோ அந்த மோதலும் இது அடித்தளம் ஆட்டம் காணுவதற்கு ஒரு முக்கிய காரணம். இது தொடக்கம் அல்லதே எப்படி கலகலக்க போகுதுன்னு நம்ம தொடர்ந்து பதிவு செய்ய போகிறோம், கண்ணால் பார்க்க போகிறோம். எப்படி கட்டி உருள போகிறாங்கன்னு வேடிக்கை பார்ப்போம்.
சரி சார், அதோட தொடர்ச்சியாக திருமாவளவன் அவர்கள் ஏன் வந்து தொடர்ந்து பேசிட்டு வர்றாரு? நேற்று தான் பேசணும், டெய்லி வந்து அவன் பேசுறதுக்கு வந்து கண்டென்ட் தர்றாரு. ஸோ பாஜக ஒரு மூத்த அதிகாரியே என்கிட்ட வந்து பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. நான் வந்து என்ன சொன்னார் கரெக்டாக சொல்லுங்கள். பாஜகவிலிருந்து ஒரு மூத்த அதிகாரி என்னை பாஜகவுக்கு அழைத்தார், கூட்டணிக்கு அழைத்தார். நான் கையெடுத்து கும்பிவிட்டேன். மதவாதமோ ஜாதிவாதமோ அந்த கட்சியெலாம் எங்கே இருக்கோ நான் அங்கே கூட்டணிக்கே செல்ல மாட்டேன். திருமாவளவன் இதில் உறுதியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கார். வழக்கமாக ஒரு கட்சி ஆளுங்கட்சியின் கூட்டணியில் இல்லாத ஒரு கட்சி ஒரு மாநாடோ நிகழ்ச்சியோ நடத்தினால் ஆளுங்கட்சி உதவி செய்வதை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? கூட்டணியில் இல்லாத கட்சி பண்ணாது. அதை அந்த கூட்டத்துக்கே அனுமதி கொடுக்க மாட்டாங்க சார். முடிஞ்ச வரைக்கும் தொலை கொடுப்பாங்க. இன்னொன்று கூட்டம் கூடி இப்போ ஸ்ட்ரென்த்தை காமிச்சான்னா வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துக்கிறதுக்கு எதுக்கு அவங்க ஆளுங்கட்சி அனுமதி கொடுக்க மாட்டாங்க. கடந்த 3/5/2005 அன்று தமிழக அரசின் ஊரக வளர்ச்சித்துறை அந்த துறையின் அதிகாரிகள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் பஞ்சாயத்து தலைவர்களுக்கெல்லாம் இந்த மகாபலிபுரத்தில் திருவிடந்தையில் நடைபெறும் சித்ரா பௌர்ணமி முழுநிலவு இளைஞர் மாநாடு நடைபெறுகிறது அல்லவா, அந்த மாநாட்டுக்கு ஃபோக்கஸ் லைட்ஸ், முக்கிய இடங்களில் ஃபோக்கஸ் லைட்ஸ் ஒளி விளக்குகள் அமைக்க வேண்டும் என்று அந்த ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கெல்லாம் கடிதம் எழுதியிருக்கிறார். அவரை அப்படி கடிதம் எழுதி ஃபோக்கஸ் லைட் அமைக்குமாறு அதற்கான ஏற்பாடுகளை செய்யுமாறு உத்தரவிட்டவர் ஆர்டிஓ, ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் ஆஃப் மதுராந்தகம். அந்த சர்க்குலர் பப்ளிஷ் பண்ணுங்கள். எங்கெங்கெல்லாம் கோவத்தூர் பஸ் ஸ்டாப்பு, முகையூர் பஸ் ஸ்டாப்பு, பரமன் கேணி நியர் சரவணா ஹோட்டல், சீக்கனா குப்பம் கிராமம், இங்கெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் லைட்டு போட வேண்டும். அதுவும் தலைப்பில் வந்து பார்த்திங்கன்னா கேளம்பாக்கம் திருவிடந்தை சித்ரா பௌர்ணமி முழுநிலவு இளைஞர் மாநாடு நடைபெறுவது குறித்து முன்னேற்பாடுகள் குறித்த ஆய்வு கூட்டத்தில். முன்னேற்பாடுகள் குறித்து அரசு எதுக்கு ஆய்வு பண்ணுது? மாநாடு நடைபெறும் இடத்திற்கு செல்லும் வழியில் உள்ள பேருந்து நிலையங்களில் ஃபோக்கஸ் லைட் பொருத்த கோருதல் தொடர்பாக. இப்போ திருமாவளவன் என்ன சொன்னார் சொல்லு? அதே தான் சார், பாஜகலேருந்து ஒருத்தர் வந்து அழைச்சார். பாஜகவில் இருக்கிறவங்க தெரிஞ்சே தான் அழைக்கிறாங்க. அந்த கூட்டணிக்கு பாமக வருது, அங்கே இருக்காதீங்க இங்கே வாங்கன்னு கூப்பிட்ருக்காங்க. இல்லை எனக்கு வந்து விருப்பமே இல்லை, பாஜகவில் சேரும் விருப்பமே இல்லை, இல்லை ஜாதிவாத கட்சிகளோ மதவாத கட்சிகளோ இருக்கும் கூட்டணிகளில் விடுதலை சிறுத்தைகள் ஒருபோதும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போகிறல எங்கே போக போகிறீங்க? இதை பார்த்தீங்களா? இது உங்களுக்கு இண்டிகேஷன். முத்தமிழ் அறிஞர் பெயரில் ஒரு பல்கலைக்கழகம் அமைத்தே தீர வேண்டும் என்றார் அஜிகமணி. நீங்கள் சட்டப்பேரவை கூட்டத்தை பார்த்த ஒரு அதிகாரி சொன்னார், இப்படி பிஎம்கேல நாங்கள் முதல்வரை புகழ்ந்து கலைஞரை புகழ்ந்து பேசி பார்த்ததே கிடையாது. வண்டி வண்டியாக திட்டுவார் பெரியவர். இன்றைக்கி இந்த கடிதம் ஒரு சான்று. இதெல்லாம் திருமாவளவனுக்கு இண்டிகேஷன் கொடுத்துறேன். இன்றைக்கி அவர் நான் இந்த கதவை அடித்தேன் அந்த கதவை அடிச்சேன்னு எல்லா கதையும் அடிச்சுட்டு வீட்டில் தனியாக உட்காந்துருக்கிறார். நீ கதவே இல்லை, இப்போ உள்ளே இருந்துட்டு கத்துறாரு, அப்பா திறந்து விடுங்கப்பா, நீ தானே கதவை அடிச்சு உட்கார் மூடினுன்றாங்க. இன்றைக்கி இது தெரியுதா இண்டிகேஷனா? முழு ஒத்துழைப்பை கொடுக்கிறது. திருமாவளவன் அவராக வெளியேறுவாரா என்று திமுக கூட்டணி என்ன தொடங்கிவிட்டது. இருந்தால் சீட்டு அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களா? இது என்ன இருக்கு? ஏன்பா கூட்டணியில் இல்லாத கட்சியோட மாநாட்டுக்கு இப்படி அரசு ஏற்பாடு செய்கிறது. எல்லா கட்சிகளும் கொடிக்கம்பங்கள் நடுகின்றன, விடுதலை சிறுத்தைகள் கட்சியால் கொடிக்கம்பங்களே நட முடியவில்லை என்று புலம்பினாரா? கூட்டணியில் இருந்துக்கிட்டே மதுரை கலெக்டர் சங்கீதா பிடிங்கி போட்டாங்களா கொடிக்கம்பத்தை? வழக்கு போட்டாங்க. வழக்கு போட்டாங்களா? கொடிக்கம்பத்தை அகற்றுனாங்க. இல்லை சார், இப்போ தொடர்ந்து அரசியல் ஆய்வாளர்கள் இல்லை எலெக்ஷன் ரிசல்ட்லாம் என்ன காட்டுதுன்னா, லைக் திருமாவளவன் இருந்தால் தான் வட தமிழகத்தில் திமுக வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தரமாக சொல்கிறார்கள். அந்த கட்சியில் திமுக விடுதலை சிறுத்தைகள் வந்து ஆதவர்ஜனர் சொல்லியிருக்காரு, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது திருமாவளவனை ஏன் வெளியேற்றணும்? ஒரு பவர்ஃபுல்லான லீடர் அவர்கிட்ட வந்து பட்டியலின மக்களோட வாக்கு வங்கி பெரிய அளவில் இருக்குது. அவர் அந்த பக்கம் இருந்தால் அந்த வாக்குகள்லாம் கிடைக்கும். இதெல்லாம் தாண்டி பாமக எந்த அளவுக்கு திமுகவுக்கு முக்கியம், ஏன் திருமாவளவன் அவர்கள் முக்கியம் இல்லாத போனார்? திருமாவளவன் நான் கதவை எல்லாம் அடைத்து உங்களோடு தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் என்று அறிவித்து விட்டார். வராமல் இருப்பவர்களை தானே வழிவிக்க அழைக்க வேண்டும். இவர் தானே போகவே மாட்டேன்ட்டார். அறிவாலய வாசலிலிருந்து என்னை அகற்ற முடியாது என்று சொல்லிவிட்டார். அப்போ எங்கே போக போகிற? இங்கே தானே இருக்க. புதுசாக வரவனுக்கு தானே இப்போ இந்த மாதிரி ஏற்பாடெல்லாம் பண்ணி கூப்பிடணும். உங்களுக்கு தெரியாததல்ல. என்னதான் சமூக நீதி பேசினாலும் திராவிட முன்னேற்ற கழகம் சாதி கட்சியா இல்லையா? சாதி கட்சி. ஜெகதரட்சகனும் டிஆர் பாலுவும் மனதுக்குள் திருமாவளவன் தங்களுக்கு சரிக்கு சமமாக இருப்பதை விரும்புவார்களா? சொல்லுங்கள்.
மனசுக்குள்ள துரைமுருகன் மனசுக்குள்ள இல்லை சார். இல்லைன்னா பொன்முடி மேடையில் வச்சு நீ எசைதானே அப்படின்னு சொல்லுப்பா மாட்டார் சார். சொல்லுப்பா சார் ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய புகைப்படங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் வர்றதை நீங்கள் பார்ப்பீங்க. திமுக தலைவர்களை தொல் திருமாவளவன் அவர்கள் எப்போதெல்லாம் சந்திக்கிறாரோ அப்போல்லாம் வந்து இப்படி ஒரு சோஃபாவில் திமுக தலைவர் உட்காந்துப்பார், ஒரு சேர் பிளாஸ்டிக் சேர் போட்டு நான் அதெல்லாம் பேச வேணான்னு நினச்சேன், காண்டாகுது. இப்போ புரியுதா நீங்கள் கேட்ட கேள்வி விட? புரியுது. ஏன் எல்லா கட்சிக்காரனும் கொடிக்கம்பம் நடத்துகிறான், விடுதலை சிறுத்தைகள் மட்டும் ஏன் இது நடக்குது? எந்த சாதியும் தலித்த விரும்பலைன்றது தான் உண்மைப்பா. அதான் எதார்த்தம். கம்யூனிஸ்டுகளை தவிர வேறு எந்த கட்சியும் சாதி பார்க்காத கட்சி தமிழ்நாட்டில் கிடையாது. தான் உண்மை. சார் விஜய் இப்போ தனியாக தானே இருக்காரு சார், இன்னும் எங்கேயும் போய் ஜாயின் பண்ணல, ஆல்ரெடி கூப்பிட்டுருக்காருல்ல. வெளியே தனியாக இருக்காரு, உள்ளே பேசி கொண்டிருக்கிறார். கூப்பிட்ட போது அவர் என்ன பேசுனீங்க? இந்த வாயால் என்ன பேசுனீங்க? அவர் விஜய் வந்து அதிகாரத்தில் பங்கு தருகிறேன் என்று சொன்ன போது அது ஆபாசம் என்று கூக்குரல் இட்டீர்களா? பட் அரசியல்ல அன்னைக்கு ஒன்று பேசுவாங்க, இன்னைக்கு ஒன்று நடக்கும். சொல்லுங்கப்பா. இப்போவும் என்ன சொல்றீங்க? மதவாத கூட்டணியில் இருக்க மாட்டேன், எனக்கு போன வாரம் தானேம்மா விஜய் கதை அடிச்சேன்னு சொன்னீங்க. இப்போ பேசுங்க, நான் நீங்கள் சொல்றது சரி. ஆனால் இப்போ விஜய் கதவை இவர் தானே அடிச்சாரு, அடைத்து விட்டு இப்போது அங்கே எங்கேயே சொல்வது? அண்ணே நானே கதவை அடிச்சுட்டு நான் அங்கிட்டு போகலான் இருக்கேன். அந்த விருமாண்டியம்மா, அது என்ன பேர்? விக்கிரவாண்டி கரெக்ட். விக்கிரவாண்டியில் விஜய் கேவன் இண்டிகேஷன். அன்னைக்கு இதெல்லாம் ஃபார்ம் ஆகலை. விஜய் கேவன் இண்டிகேஷன் அன்னைக்கு கட்சி தொடங்கும் போதே அதிகாரத்தில் பங்களிக்கிறேன் என்று சொல்லுவது வரவேற்கத்தக்கது. முடிஞ்சு போச்சா? நல்ல விஷயம் தானே. விகடன் மேடை திருமாவளவனை கட்டி தழுவியிருப்பார் விஜய். தமிழகத்தோட அரசியல் தலையெழுத்தே மாறி போயிருக்கும். விகடன் மேடையில் ஒரு பங்கெடுத்திருந்தார். மிகப்பெரிய 3வது அணியம் வந்திருக்கும். திமுக அதிமுக ரெண்டும் பயந்துருக்கும் இவங்களை பார்த்து. கரெக்டாக அந்த சிபிஐ லேசாக பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. என்ன பஸ்ஸு போன வாட்டி தான் தனியாக போனோம், கேப்டனை நம்பி, கேப்டன் பதிலாக இவர் கொஞ்சம் கூடுதலாக சின்ன பசங்க நிறைய பேர் வச்சுக்கிறாரு, போயிடலாமா? அப்போது இவர்களுடைய பார்கெனிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குமா? இன்றைக்கி பார்கெனிங் கெப்பாசிட்டி இல்லாமல் உட்காந்துருக்கீங்களா? விஜய் இன்றைக்கி திருமாவளவன் போனாலும் யதார்த்தத்தை புரிஞ்சுங்க. நீங்கள் அது வெளிப்படையாக நீங்கள் சொல்கிறத புரியுது எனக்கு என்னென்னு. திருமாவளவன் இன்றைக்கி விஜய் கூட நான் உங்கள் கூட்டணிக்கு வரேன்னு சொன்னாலும் விஜய் மட்டும் திருமாவளவன், இன்னொன்று திருமாவளவன் ஓட்டு தானே விஜய் எடுக்கிறாரு. அப்போ விஜய் கூட்டணிக்கு சென்று திருமாவளவன் என்ன வேல்யூ ஆட் பண்ண போகிறாரு? உங்கள் ஓட்டு அங்கே போய் சேர்க்கணும். இல்லை உங்களுக்கு முழுசாக கன்வெர்ட் ஆகும்ல? முழுசாக கன்வெர்ட் ஆகும். ஜெயிக்கிறதுக்கு போதுமா அது? வட தமிழகம் ஓகே, விடுதலை சிறுத்தைகள் மற்றும் தாவேக மட்டும் ஒரு கூட்டணி அமைத்து தமிழகத்தை வெல்ல முடியுமா? திமுக ஆட்சிக்கு வருவதை தடுக்க முடியுமா? சொல்லுங்கள். விஜய் எதுக்கு திமுக கூட்டணி ஆட்சிக்கு வராமல் இருக்கிறதுக்கு எந்த எல்லைக்கும் செல்லுவேன்னு அந்த பூத்து முகவர்கள் மாநாட்டில் சொன்னார். எந்த எல்லை என்றால் எது? பிஜேபி தான் அந்த எல்லை. அந்த எல்லைக்கும் செல்லுவேன் என்பதுதான் அதன் பொருள். கல யதார்த்தத்தை புரிந்து கொண்டு விஜய் கூட அரசியல் செய்கிறார். விஜய் வந்து அதை ஜஸ்டிஃபை பண்ணுவார். ஒரு தமிழர் முதல்வராக நான் உழைக்கிறேன்னுவார். அது வந்து 2029 எலெக்ஷனு ஓகேங்க, பிஜேபி இருக்குது. ஆமாம், தமிழ்நாடு திமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்றதுக்கா இல்லை மத்தியில் யார் ஆட்சிக்கு வரணுன்றதுக்கா? சிம்பிளாக முடிச்சுடுவார் விஜய். பிஜேபி ஆட்சிக்கு வரப்போதா? அதிமுக கூட்டணி சேர்ந்து 26 பிஜேபி ஆட்சிக்கு வரப்போதா? வராது. பழனிசாமி யார் தலைமையிலான கூட்டணின்னு சொன்னார்? யார் ஆட்சி அமைப்புன்னு சொன்னார்? அதிமுக ஆட்சியா பிஜேபி ஆட்சியா? அதிமுக. என்ன தப்பு சேர்ந்தா? கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணி. அதிமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சி என்று ஒருபோதும் நாங்கள் சொல்லவில்லை. அதிமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றுதான் அமித்ஷா சொன்னார். அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று சொல்லவில்லை. அதிமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமைக்கும், அதிமுக தலைமையில் கூட்டணி ஆட்சியை அமைக்கும் என்று அவர் சொல்லவில்லை என்று எடப்பாடி தெளிவுபடுத்தி விட்டார். 2-3 முறை சொல்லிட்டாரு. அப்போ அதை ஆதரிக்கிறது விஜய்க்கு என்ன பிரச்சனை? அப்போ அந்த கதவும் க்ளோஸடா? இப்போது திருமாவளவன் முன்பு இருக்கும் வாய்ப்பு மதவாதம், சாதியவாதம். சாதியா மதமா? இது இரண்டில் மதத்தை தேர்ந்தெடுப்பது பெட்ரு. இல்லை, நீங்கள் வந்து மதத்தை தேர்ந்தெடுப்பு பெற்றல, அதுவும் வந்து ஒரு ஆபத்து விலகக்கூடிய. அவர் எப்படி ஜஸ்டிஃபை பண்ணலான்னா, இது பிரதமருக்கான தேர்தல் இல்லை சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணலாம். நான் உங்கள்கிட்ட யதார்த்தத்தை பேசுகிறேன். ஏன் அப்படி பெட்டர்னு சொல்கிறீங்க சார்? ஏம்மா, உங்களை சாதி ரீதியாக இழிவுபடுத்துகிறாங்கம்மா, இழிவை சந்திக்கிறீங்கம்மா. உங்களுக்கு பிரச்சனையே பாட்டாளி மக்கள் கட்சி நடந்தால் தானே. அது எந்த சாதின்னா நான் சொல்ல விரும்பலை. அதனால தானே பிரச்சனை. அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை எதிர்கொள்கிறது இதுதானே சரி.
இன்னொன்று, கூட்டணியில் இத்தனை காலம் விசுவாசமாக இருந்தவங்க உங்களை முதுகில் குத்தி எட்டி உதைக்கிறார்கள். அவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க வேணுமா வேணாமா? உங்களால் வெற்றி பெற்றவர்கள் அவங்க. உங்களால் வெற்றி பெற்றவர்கள், அருமையாக சொன்னீர்கள். உங்களால் வெற்றி பெற்றவர்கள் அவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டுமா வேண்டாமா? அதிகாரம் இல்லைன்னா உங்களை ஒருவரும் சீண்ட மாட்டார்கள் இல்லையா? இப்போ அதிகாரம் இல்லைன்னா 29 MP ஆகிங்கள திருப்பி. கட்சி இருக்குமா? மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை தக்க வைப்பீர்களா? தக்க வைக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும்? அதிகாரம் இருக்கணும் சார், ஓட் பர்சன்டேஜ் இருக்கணும். அதை நோக்கித்தான் செல்கிறது. இது தொடர்பாகவே திரு அண்ணாமலை அவர்கள் நேற்று ஒரு ப்ரெஸ் மீட் பேசியிருக்காரு. அது பேசிடலாமாங்க? தாராளமாக பேசலாம், தாராளமாக பேசலாம். ஆனால் நான் கூட்டணிக்குள்ளே நான் போக விரும்பலிங்கன்னா என்ன அப்படின்னு நான் அதுக்குள்ளே போனால் அது இல்லை. பட் தலைவர்கள் இருக்கிறாங்க, பேசி முடிவெடுக்கட்டும். என்னை பொறுத்த வரைக்குங்கன்னா ஒரு வலுவான கூட்டணி திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிறதுல எனக்கு பெரிய ஒரு நம்பிக்கை இல்லைங்கண்ணா. வலிமைங்கிறது என்னங்கண்ணா? வெறும் எண்ணிக்கை வலிமையா? ஸோ என்னை பொறுத்தவரை திமுகவை வீழ்த்தி விட்டு நாம் என்ன ஆட்சி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத மக்கள் கேட்குறாங்க. இன்றைக்கி மக்கள் கேட்குறாங்க. ஸோ திமுக வீட்டுக்கு அனுப்புறீங்க, சரி, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? சட்டம் ஒழுங்கு எப்படி சரி பண்ண போகிறீங்க? விஷன் கேட்குறாங்க. மக்களை பொறுத்தவரை தே வாண்ட் அ விஷன். அடுத்த 5 ஆண்டுகள் தமிழகத்தை உங்கள் கையில் கொடுத்தா என்ன செய்ய போகிறீங்க? அதற்கு இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும், தமிழகத்தினுடைய எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இதை நாங்கள் செய்வோம், அதை செய்வோம். அதனால் என்னை பொறுத்தவரை 2026 தேர்தல் என்பது எண்ணிக்கை அடிப்படையில் இருக்கா. திமுக சைடில் இத்தனை கட்சி இருந்தாங்க, இந்த பக்கம் இத்தனை கட்சி இருந்தாங்கன்னு இருக்காதுங்கண்ணா. மக்கள் திமுகவை வெளியே எடுக்கணும்னா யார் எங்களுக்கு இதைவிட மோசமான ஆட்சின்னு சொல்கிறீங்க, இதை விட சிறப்பாக யார் கொடுப்பீங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பேச்சு. ஆனால் நான் திமுகவை வீழ்த்துவதற்காக ஒன்றிணைவோம் அப்படிங்கிறத நான் நம்பலிங்கண்ணா. திமுகவை வீழ்த்தி விட்டு சிறப்பான ஆட்சியை கொடுப்பதற்காக ஒன்றிணைவோம் அப்படிங்கிற வார்த்தையில் தான் எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி நம்புது, அதைத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் எல்லா கட்சியும் நம்புது நான் நினைக்கிறேங்க. திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு, அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணியான்றது இங்கே விஷயம் கிடையாது, என்ன மாதிரி ஆட்சி கொடுக்க போகிறாங்க, இவங்களுக்கு என்ன விஷன் இருக்குது, இப்படிலாம் சொல்கிறாரு. 2 பேரும் கூட்டணிக்கு போயிட்டாங்க, அவங்க 2 பேரும் கேடர்ஸ் வந்து ஜெல் ஆகணும் அப்படின்ற மாதிரி விவகாரத்தெல்லாம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அப்படி இருக்கும்போது இவர் என்ன பேசுகிறாருன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியல. ரீட் இன் பிட்வீன் லைன்ஸ் அப்படின்னா இது இந்த ப்ரெஸ் மீட்டோடது என்னது சார்? அது அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறக்கூடாது என்பதற்கு தான் அந்த ப்ரெஸ் மீட்டோட அடிநாதம். நீங்கள் சமூக வலைத்தளங்களை கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறீர்களா என்று எனக்கு தெரியாது. நயினார் நாகேந்திரன் தலைவரானதில் இருந்து அண்ணாமலையை போல வருமா என்ற பேச்சு சமூக வலைத்தளங்களில் உலவுகிறதா இல்லையா? அண்ணாமலை வார் ரூம்ன்ற ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? காயத்ரி கூப்பிட்டு இன்டர்வியூ எடுங்க, மணிக்கணக்கில் பேசுவாங்க. காயத்ரி இன்டர்வியூ எடுத்தால் அதை பற்றி தான் பேசுவாங்க. அண்ணாமலை அவர்கள் தமிழக பிஜேபி தலைவர் ஆனதிலிருந்து அண்ணாமலைக்கென்று வழக்கமாக கட்சி தான் வார் ரூம் வச்சுருக்கோம், அண்ணாமலைக்கென்று ஒரு வார் ரூம் ஏற்பாடு செய்யப்பட்டது. நான் வார் ரூமை பற்றி முதலில் நான் தான் செய்தியை பிரேக் பண்ணேன். அண்ணா நகரில் சுரானா குழுமத்தை சேர்ந்தவர்களுக்கு சொந்தமான ஒரு கட்டிடத்தில் திரு அண்ணாமலை அவர்களுடைய வார் ரூம் செயல்பட தொடங்கியது. திரு அண்ணாமலை அவர்கள் கர்நாடகாவில் IPS அதிகாரியாக இருந்தபோதே இந்த நாடகங்களை எல்லாம் தொடங்கிவிட்டார். ஜீப்பில் போயிட்டுருப்பார். போயிட்டுருக்கும்போது யாராவது ஒரு கப்பல் வண்டி பஞ்சராக இருக்கும், நின்றுட்டுருப்பாங்க. டிரைவர்கிட்ட சொல்லி அந்த ஸ்டெப்னி மாற்றி கொடுப்பாங்க, முடிஞ்சு போச்சு. இவரே போய் நின்று ஸ்டெப்னி மாற்றுவார். டிரைவருக்கு வேலை அதை வீடியோ எடுக்கணும். நள்ளிரவில் சிக்கி தவித்த தம்பதியினருக்கு கார் டயரை மாற்றி உதவி செய்த IPS அதிகாரி என்று கன்னடத்தில் மாట్లాடும் கன்னட ஊடகங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்காரு. இல்லை அவருக்கு அதையும் சொல்கிறேங்க, யார் வந்து அவருக்கு வந்து நீங்கள் வந்து அடுத்த தமிழ்நாடு பாஜக தலைவராக ஆகிறீங்க, பிஎல் சந்தோஷ் தான் பார்த்து இந்த மாதிரி ட்ராமா போடுறவங்கலாம் பிஜேபியில் இருக்கணுங்க, வெளில என்னையா பண்ணிருக்க என்று துபாயோ இங்கே ஒரு கல்ஃப் கண்ட்ரியில் தான் ஒரு அமித்ஷாவை சந்திக்கிறார். அப்போது நான் இந்த மாதிரி வரணும் என்று சொன்னோம். அண்ணாமலைக்கு உள்ளபடியே தனது மனதில் தன்னை ஒரு பிரதமர் மெட்டீரியலாக அவர் கன்சிடர் பண்ணுறார். தவறு இல்லை, அது எல்லாருக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கலாம். பிஜேபிக்கு தொடக்கத்தில் இவரை நேரடியாக தமிழக பாஜக தலைவராக இன்டெக்ட் பண்ணணுன்ட்டு ஐடியா இல்லை. பிஜேபி முதல்ல இவரை ரஜினி கட்சிக்கு தள்ளி விடணுன்றது தான் பிளான்.
அப்போது யாரை பிஜேபி திரு டாக்டர் முருகன் அவர்களுக்கு பிறகு யாரை பிஜேபி தலைவராக போடலாம் என்று ஆர்எஸ்எஸ் இப்போ பரிசீலித்து கொண்டிருக்கிறது. 2 பேரின் பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டன. 2 பேர் ரேஸில் இருக்காங்க. ஒன்று திரு அண்ணாமலை, இன்னொன்று திரு மாரிதாஸ். மாரிதாஸ் யூடியூப்பில் பிரபலமானவர். ஸோ அவர் வந்து இளைஞர்களை ஈர்ப்பார்னு ஆர்எஸ்எஸ் 2ஐயும் கன்சிடர் பண்ணும்போது முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி என்ற அடிப்படையில் திரு அண்ணாமலை அவர்களோட பேர் இன்னைக்கு வரைக்கும் மாரிதாஸ் அண்ணாமலை திட்டிட்டு தான் கவனிச்சிருக்கீங்களா? ஆமா காண்டு. அந்த ரெய்டு வந்தது இல்லை சார், அவங்களுடைய உறவு அண்ணாமலை அவர்களுடைய உறவுக்கார வீட்டுக்கு, அதை வந்து பிரேக் பண்ணது இவர். உடனே அடுத்த நாள் வந்து எல்லாரும் இப்போ இந்த கனெக்ஷன் தெரியுதா உங்களுக்கு? 2 பேருக்கும் இன்புட் கொடுக்குறது பிஜேபி தான், ஆர்எஸ்எஸ் தான். அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இனிமேல் நான் அண்ணாமலை சம்பந்தமான எந்த ஒரு வீடியோவும் போட மாட்டேன் அப்படி சொல்லிட்டாரு. ஃபஸ்ட்டு ஏன் போட்டார்? இன்புட் யார் கொடுத்தது? ஸோ திரு அண்ணாமலை அவர்கள் அங்கே அந்த கான்ஸ்டபிளை வச்சு வீடியோ எடுக்க வச்சார். இங்கே அரசியலுக்கு வந்த பிறகு கான்ஸ்டபிள் வந்து வீடியோ எடுப்பார். ஸோ இந்த வீடியோ எடுப்பது, ரீல்ஸ் போடுறது, சோஷியல் மீடியாவில் அண்ணாமலை ஆர்மி என்றெல்லாம் ஹேண்டில்கள் எல்லாம் தொடங்குவது, இதற்கென்று ஒரு வார் ரூம் வேண்டும். ஸோ அண்ணா நகரில் தொடக்கத்தில் திரு சுரானா அவர்களின் சொந்தமான கட்டிடத்தில் அவர் கொடுக்குறார். சுரானாவுக்கு என்ன சிக்கல் என்றால், சுரானா குழுமம் 3600 சொச்சம் கோடி தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளுக்கு பட்டை நாமம் சாத்திய குடும்பம். அந்த குடும்பம் அவங்களுக்கு அண்ணாமலைக்கு வார் ரூம் ஏற்பாடு பண்ணி அதுக்கு சம்பளம் கொடுத்து, கட்டடத்தை ஃப்ரீயாக கொடுத்து, அங்கே வேலை செய்கிறவங்களுக்குலாம் மாதம் மாதம் சம்பளம் கொடுத்தா நம்ம ஈடி கேஸ்லேருந்து தப்பிச்சிடலாம் என்று அவர்களுக்கு ஒரு எண்ணம். அதுபோலெல்லாம் அவ்வளவு எளிதாக ஈடி வழக்குகளை தப்பிப்பது கிடையாது என்று எனக்கு தெரிந்து இப்போது வரை 4 ஆண்டுகளாக சிறையில் இருக்காங்க. சுரானா குடும்பத் தலைவர் யாரோ ஒருத்தவங்க வந்து சிறையில் இருந்தாங்க. அப்போது அது சம்பந்தம் நம்ம பேசியிருக்கேன் சார். பேசியிருக்கோம். தினேஷ் சந்த் சுரானா அவர் வந்து யாருக்கும் ஹெல்ப் பண்ணார் சிறையில் இருந்து. எனக்கு சரியாக தெரியல, நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு இன்டர்வியூ நேர்காணலில் பேசணும். நம்ம என்ன இது நடந்து கொண்டிருக்குது. அப்புறம் அந்த கட்டிடம் அண்ணா நகரிலிருந்து ஒரு ஜெயிலுக்கு போனவொடனே கட்டடத்தை காலி பண்ணிட்டான், நான் ஜெயிலுக்கு போயிட்டேன், காப்பாற்ற மாட்டேங்கிறேன் என்று இப்போது டிவிஹெச் கட்டிடம், அடையாறில் டிவிஹெச் கட்டிடத்திற்கு பக்கத்தில் அந்த குழு போய்விட்டது. ஒரு 60 பேர் அங்கே வேலை செய்கிறார்கள். வெளிநாடுகளில் இருப்பவர்களும் இதில் அடக்கம். அவங்களுக்கு இந்த அண்ணாமலை ஆர்மி அப்படி இப்படின்ட்டு ஒரு 10-20 ஒரு 100 ஹேண்டில்ஸை வச்சுக்கிட்டு எதை எடுத்தாலும் அண்ணாமலை ஆர்மியை ட்ரெண்டு பண்ணுறது. இவர் உதயநிதி திட்டான பார்த்தீர்களா அண்ணாமலை எப்படி ஹீரோ என்று சொல்வது. இதெல்லாம் பண்ணி அண்ணாமலை இதை நம்ப ஆரம்பிச்சிட்டார். ஓஹோ, நம்ம உண்மையிலே பிரைம் மினிஸ்டர் மெட்டீரியல் தான் போல இருக்குது. சோஷியல் மீடியாவில் நாம் தான் இவ்வளவு ஆதிக்கம் செலுத்துகிறோம் என்றால் நாமளை தமிழக பாஜக தலைவர் பதவியிலிருந்து நீக்கவே முடியாது என்று அவருக்கு தோன்றிய எண்ணத்தின் நீட்சி தான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவரை நான் முதல்வராக ஏற்றுக்கொள்ள மாட்டேன், காலில் விழுந்தவர், ஊர்ந்து சென்றவர், நான் படிச்சுட்டு வந்தவன், அவருக்கு என்ன தகுதி இருக்குது என்னை பற்றி பேசுறதுக்கு என்று சொன்னது. இப்போ இந்த வார் ரூம் நடத்துறதுக்கு பணம் வேணும் இல்லை? வார் ரூம் நடத்துறதுக்கு சும்மா போடுவாங்க. அண்ணாமலை ஆர்மி, அண்ணாமலை வாழ்க கழுகன்னா 1 நாள் போடுவான், 2 நாள் போடுவான், தினமும் போடணுன்னா, அதுவும் எவ்வளோ ஹேண்டில் பாட்ஸ் வச்சு போடணுன்னா பணம் செலவாகும். எங்கேருந்து வரும் பணம்? முதல்ல பார்ட்டி ஃபண்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்களா சார்? அண்ணாமலை முதல்ல இருந்தே இவர் தான் ஃபண்ட் பண்ணாரு. பார்ட்டிக்கு ஃபண்ட் பண்ணுவோம். உங்களுக்கு ஃபண்ட் பண்ணுமா? அந்த அண்ணா நகர் அலுவலகத்தை திறந்து வைத்தது பிஎல் சந்தோஷ். அப்போ அவங்க எல்லாருமே இவர் அடுத்தது நம்ம இவரை க்ரூம் பண்ணி டெல்லிக்கு மோடிஜிக்கு பிறகு இவர் கொண்டு போகலான்ட்டுலாம் ஐடியாலாம் இருந்துச்சு அவங்களுக்கு. இன்று பிஎல் சந்தோஷ் தலையில் அடித்து கொள்கிறார். பெருச்சாலி எடுத்து கட்டுச்சோத்தில் வச்சுட்டேன். ஸோ நம்மளை யாருமே வீழ்த்த முடியாத சக்தி என்று திரு அண்ணாமலை அவர்களை கருத தொடங்குகிறார். அண்டு இந்த மோடிக்கு வந்து ஐபிஎஸ் அதிகாரிகளாக இருந்து வந்தோம். இன்னும் பார்த்தீங்கன்னா அது ஒரு அதிகாரி, அவருக்கு பிடித்த அதிகாரி ஓய்வு பெற்றா எக்ஸ்டென்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. டெல்லியிலே இன்றைக்கி பியூரோக்ராட்ஸ் ஆட்சி தான். ஸோ அதிகாரிகளை ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால ஒரு அதிகாரி அமைச்சராக ஆக்கி விட்டார். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர். ஸோ அந்த அடிப்படையில் தமிழக பாஜக தலைவர்கள் அத்தனை பேரும் சார் கட்சியெலாம் வளரல சார், சோஷியல் மீடியாவில் தான் சார் வளர்ந்துருக்கு, ஒரு வார் ரூமை வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க சார், கீழே ஓட்டு இல்லை சார்னு சொல்லும் போதெல்லாம் இவர் அண்ணாமலை போய் நம்ம ஒரு 10 தொகுதியில் ஜெயிச்சிடலாம், அதிமுக கூட்டணி வேண்டாம் என்று அதிமுகவே கூட்டணியில் இருந்து பிச்சுக்கிட்டு போகக்கூடிய வேலையெல்லாம் செய்ய தொடங்குறார். இதான் நாங்கள் எதிர்பார்த்தோம், இதே பண்ணடா அப்படின்னு சொல்லிட்டு. செல்வி ஜெயலலிதா பற்றியும் அறிஞர் அண்ணாவை பற்றியும் இவங்க திட்டி பேசியிருந்தா சும்மா இருப்பாங்களா?
அவங்கள புஷ் பண்ணுறாரு. முதலமைச்சர் அண்ணா முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்றதை நம்ம அந்த தேர்தல் நேரத்தில் நமக்கு பிஜேபி முடிவு பண்ணுங்கண்ணா. இங்கே இவ்வளோ பெரிய கட்சி இருக்குது, நீ சோஷியல் மீடியாவில் கட்சி நடத்திட்டு இருக்க. எனக்கு அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை சார். ஈரோடு கிழக்கில் வந்து நாங்கள் தான் முடிவு, நாங்கள் தான் நிற்போம் அப்படின்னு சொன்னதான் என்னால் தாங்கிக்க முடியல. தேர்தல் இன்னொன்று பை எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண உடனே தேர்தல் பணிக்குழு போட்டாங்க பிஜேபி, நம்ம நின்று ஜெயிக்கிற மாதிரி. கடைசி வரைக்கும் ஆதரவு கொடுக்கல. அப்புறம் தான் ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணி பேர் மாற்றின பிறகு ஐயோ என்னங்க பேர் எடுத்துட்டீங்க, மோடி படத்தை எடுத்துட்டீங்க, என்னோட அவருக்கு வேலை தெரியுது பாருங்கள், எடுப்பு படத்தை. என்னையா வந்தாங்களா? வந்தாங்க சார், கெஞ்சுறாங்க படத்தை வைக்க சொல்லி வை. அப்போ பன்னீர் வச்சு விளாண்டுட்டு இருக்காங்க. பன்னீர் நான் கேண்டிடேட் போடுவேன், பன்னீர் ஒரு கேண்டிடேட் ஒருத்தர் கும்பிட்டுட்டு சுற்றுவாது ஞாபகம் இருக்கா? ஸோ இப்போ இதுக்கு ஃபண்டு வேணும், எங்கே இருந்து வரோம் சொல்லுங்கள் வாரம் நடத்துறதுக்கு. இன்னொன்று நீங்கள் பிஎம்ஐடியில் முடிவு பண்ணிட்டீங்க, நாளை பின்ன தேர்தலுக்கு சந்திக்க ஃபண்டு வேணுமா? எங்கே வரும் சொல்லுங்கள். அது கேட்டிருப்பாரு போய் ஃபண்டு கொடு. திமுக தான் அந்த ஃபண்டு பண்ணுறது, திமுக தான் பண்ணுச்சு. வேற அவங்களுக்கு என்ன, அவங்க ஏன் சார் பண்ணுறாங்க? இப்போ வரைக்கும் கூட்டணி எடுத்து விட்டுருக்காரா? பிஜேபி அதிமுகவும் 24 கூட்டணியில் இருந்துச்சுன்னா ஒரு 10 சீட்டு ஜெயிச்சிருப்பாங்களா? பாமக எல்லோரும் இருந்தாங்கன்னா 15 சீட்டு ஜெயிச்சிருக்கலாமா? உடச்சார கூட்டணியா டெலிவரி பண்ணாரா? அதுக்கு செலவு பண்ணக்கூடாதா? தாராளமாக பண்ணலாம். இதெல்லாம் தெரிந்துதான் அவர் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். மாலதி குறிப்பிட்டாங்க. பாமக வரக்கூடாதுன்னா, ஒருவேளை பாமக கூட்டணி அதிமுக வச்சாவே ஒரு 10 கிட்ட ஜெயிச்சிருப்பாங்கன்னு வச்சிங்களேன், அதுவே வந்து அவங்களுக்கு லாபமாக இருந்திருக்கும் பாஜக. அப்படின்னா இந்த ஒரு மைனாரிட்டி ஆட்சி என்ற அவப்பெயர் சுமக்க வேண்டாம்ல. 400 அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மைத்துனர் சிவகுமார் பெயரில் நடத்தி கொண்டிருந்த செங்கல் உற்பத்தி தொழிற்சாலையில் வருமான வரித்துறை சோதனை நடந்ததா? எங்கேயாவது ஒரு ஸ்டேட்டு பிஜேபியோட ஸ்டேட்டு பிரசிடென்ட் சொந்த மச்சின வீட்டில் க்ளோஸ் ரிலேட்டிவ் வீட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சி போய் சர்ச் பண்ணுறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கேயும் நடக்காது. இவர் வேறு ஒரு நிறுவனத்தில் சோதனை செய்யும்போது அந்த நிறுவனத்தில் கொடுத்திருந்த தொலைபேசி எண்ணின் அடிப்படையில் கமலாலயத்தில் மேனேஜராக இருந்தவர் ஒரு 2 வருஷம் முன்னாடி நினச்சி கமலாலயத்தில் மேனேஜராக இருக்கிற ஒருத்தர் வீட்டுக்கு போய் சோதனைலாம் தொடங்கணுன்னு, சார் இங்கே வேலை பார்க்குறான்னு சொன்னேன், திரும்ப ஓடு. சோதனை முடிஞ்சு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்தாங்களா? டெல்லி தெரிஞ்சுதான் அனுப்பிச்சு. கேடி ராகவன் யார் காலி பண்ணது? அண்ணாமலை. ஞாபகம் இருக்கா? கேடி ராகவன் மட்டும் இல்லை, தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் போய் சொல்கிறாங்க. என்கிட்ட ஒரு பிஜேபி தலைவர் சொன்னது, தலைவரே அண்ணாமலையை எதுவுமே பண்ண முடியாது தலைவர், ஹி ஹேஸ் தி ஹேண்ட் ஆஃப் மோடி ஆன் இஸ் ஹெட். 24 தேர்தல் முடிஞ்ச உடனே தான் மோடி அமித்ஷாவும் இங்கே மற்றவங்கெல்லாம் சொன்னது கரெக்டு தான் போல் இருக்குது, என்னன்னு விசாரிப்போம் என்று விசாரிக்க தொடங்கினால் வண்டியாக வருகிறது. இப்போ இந்த நயினார் நாகேந்திரன் நியமிக்கப்பட்டதும் இவர் போய் இமயமலையில் தவறுக்குதா ஒரு ஃபோட்டோ வந்துச்சு, இன்ஸ்டாகிராமில் வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? பார்த்தேன். உத்தராகண்ட் போனார். கூட யார் போனோம் தெரியுமா? காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினராக இருந்து கொண்டு உதயநிதிக்கு வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய சுனில் கனகலும் இவரும் தான் சென்றார்கள். இவர் ஐபிஎஸ் அதிகாரி இருக்கும்போதுலேருந்து சுனில் ஃப்ரெண்டு. கர்நாடகா. சுனில் கர்நாடகா தான். சுனில் தான் சென்றார் கூட. இப்போ சுனில் ஆப்ரேட் பண்ண மாட்டாரா? இப்போ இந்த அலையன்ஸ் இப்போ தான் ஜெல் ஆகிட்டு ஓரளவுக்கு ஃபார்ம் ஆகிடுச்சு. இவ்வளோ நாள் கொஞ்சம் அது எப்படிப்பா என்னப்பா பிஜேபி அதிமுகலாம் சொல்லிட்டு இருந்தவங்க, சரி இன்றைக்கி சேர்த்து போட்டுடலான்ட்டு நிலைமைக்கு வந்துட்டாங்க. இது கெடுக்கணும்ல. இன்னைக்கு சொல்லியிருக்காரு சார், திமுக ஆட்சியை ஒழிக்கிறதுக்காக நான் உண்ணாவிரதம் இருக்க போகிறேன். அது வரேன் ஒன்றுடன் பேசலாம். இன்றைக்கி 2 நாட்களுக்கு முன்பு தமிழக பாஜக தலைமை அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் பாகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும். எல்லா மாவட்டத்திலையும் தீவிரவாதத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம். அந்த கட்சியோட மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தீவிரவாதத்தை கண்டித்து பாகல்காம் கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கார். ஈரோட்டில் மட்டும் அங்கே அந்த வயதான தம்பதியின் இரட்டை கொலை சம்மந்தமான ஆர்ப்பாட்டம், அண்ணாமலை படத்தை போட்டு அண்ணாமலை தலைமையில் ஆர்ப்பாட்டம், நயினார் நாகேந்திரன் படம் போட்டு போஸ்ட் பார்க்கல நான் ஆர்ப்பாட்டம். இதெல்லாம் வாரம் ஏற்பாடு பண்ணுறது. அங்கே ஏற்பாடு பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் பேசின ஸ்பீச் எங்கேயாவது பார்த்தியா நீ? இவர் பேசின ஸ்பீச் வைரல் ஆகுதா? அவர் நயினார் நாகேந்திரன் ஃபன் பண்ணல போல். நீங்கள் தான் சூதுவாக இருந்துக்கணும். நீங்கள் ஏற்பாடு பண்ணணும். அவருக்கு வார் ரூம் வைக்க தெரியுது, நீங்கள் வார் ரூம் வைக்க வேணாமா? உங்களுக்காக வார் ரூம் வைக்க வேணும், கட்சிக்காக ப்ரெஸ் மீட்னாச்சும் வெளில வரணும்ல. இன்னொன்று, கட்சி ஒட்டு மொத்தமாக அந்த பாகல்காம் தீவிரவாத சம்பவத்தை ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. நீ போய் லேண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணுற, எதுக்கு லேண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணார் அண்ணாமலை சொல்லுங்கள்? அப்போ தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டை திட்ட முடியும். பாகிஸ்தானை திட்டினா அங்கே கூட்ட கூடுமா, வைரல் ஆகுமா? அது இப்போ உண்ணாவிரத்துக்கு வரேன்.
கட்சியோட தலைவர் திரு நயினார் நாகேந்திரன். அண்ணாமலைக்கு பொறுப்பு என்ன? தேசிய பொதுக்குழு உறுப்பினர். இந்த தேசிய பொதுக்குழு உறுப்பினர் இப்போது நியமனம் செய்திருக்கிறார்கள். மொத்தம் தமிழகத்திலிருந்து 59 தேசிய பொதுக்குழு உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். 39 பொதுக்குழு உறுப்பினர்கள், ஒரு தொகுதிக்கு 1, 20 சிறப்பு பொதுக்குழு உறுப்பினர்கள். இந்த பதவி தேசிய தலைவர் ஜேபி நட்டாவுக்கு அடுத்த தலைவர் யார் என்பதை தேர்ந்தெடுப்பதற்காக மட்டும் அந்த பதவி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எந்த அதிகாரத்தின் அடிப்படையில் நீங்கள் அங்கே தொடர் உண்ணாவிரதம் இருப்பேன்ட்டு நீங்கள் போட்டு பேட்டி கொடுத்தீங்க? நீங்கள் ஒரு கட்சி தலைமை இருக்குது, அந்த கட்சியை கேட்காம நீங்களாக போராட்டம் அறிவிக்க முடியுமா? இந்த ஈரோடு அந்த இரட்டை கொலை தொடர்பான அந்த ஆர்ப்பாட்டத்தை, இந்த பாகல்காம் ஆர்ப்பாட்டம் நடக்கிற அன்றைக்கி வைக்கிறாங்க. தனியாக நடத்தினா அனுமதி வாங்கணும்ல, சிக்கல் வரும்ல. அதை வச்சு லைம் லைட்டை ஃபோக்கஸ் லைட்டை தான் பக்கம் திருப்பிக்கிறது. அண்ணா, கூட்டணின்றது ஒரு நம்பர் அடிப்படையில் திமுக வீழ்த்த முடியுன்றது மட்டும், வீழ்த்தணுன்றது மட்டும் என் என்ன இல்லைங்கன்னா, நீங்கள் அடுத்து என்ன திட்டம் வச்சுருக்கீங்கன்னு மக்கள் நம்மகிட்ட கேட்குறாங்கண்ணா. அடுத்து எப்படி ஆட்சி பண்ணுவோன்றது பழனிசாமி தெரியாத? உங்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே பழனிசாமிஜி தலைமையில் கூட்டணின்னு சொல்லிட்டார். நான் அவர்கிட்ட எந்த டிமாண்டுமே வைக்கலன்ட்டார். மக்கள் உங்ககிட்ட தனியாக டிமாண்ட் வைக்கிறாங்கன்றீங்க. தொடக்கம் முதல் கடைசி வரை அண்ணாமலையோட ட்ராக் ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா முழுக்க ட்ராமா. அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பாலியல் சம்பவம் நடக்குது, அதை கண்டிக்கணும், உண்மை குற்றவாளிகளை தண்டிக்கணுன்றதில் மாறுபட்ட கருத்தில். அதுக்கும் நீ செருப்போடாமல் சுற்றுறதுக்கு என்ன சம்மந்தம்? சாட்டியெல்லாம் வச்சுக்கிட்ட எதுக்கு அடிச்சுக்கிட்ட நீ? லூசா? அதையும் இப்போ திரும்ப போட்டுக்கிட்டாரு செருப்பு. அது சொல்லியிருப்பார் நைனாட்ட, அண்ணே ரொம்ப வலிக்குதுண்ணே காலு, வெயில் மேடையில் நீங்களே ஒரு செருப்பு எடுத்து கொடுத்துருங்க. கவனிச்சிங்களா? நீங்கள் திமுக ஆட்சியை அகற்றும் வரை செருப்பட மாட்டேன்னு சொன்னீங்களா? அப்போ மேடையில் நயினார் நாகேந்திரன் சொல்ல வேண்டியதானே, திமுக ஆட்சியை அகற்றிட்டு தான் செருப்பு போடுவேன் நான். அதுக்குள்ளே அவர் அகற்றிட்டாங்களா? ஆனால் செருப்பு போட்டார் அவர். இப்பொழுது இவரால் அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா எக்ஸில் பிஜேபி ஹேண்டில்ஸு 80 சீட்டு வேணும், 90 சீட்டு வேணும்னு பேசிகிட்டு இருக்காங்க. அமித்ஷாவே ஒத்துக்கிட்டாரு, 25 சீட்டு போதுஞ்சி, ஆள் இல்லை ஜி. இவங்க நமது சக்தியை நிரூபிக்க வேண்டும். ஏன்னா அவர் கேட்குறாரு, மக்களை மட்டும் கேட்குறாங்கண்ணா, திமுக ஆட்சியை அகற்றிட்டீங்க, உங்ககிட்ட என்ன திட்டம் வச்சுக்கணும்? உனக்கு என்னையா ஸ்டேட் பிரசிடெண்ட்டா நீ? கூட்டணி அவங்க 2 பேரும் பேசிட்டாங்க. நான் ஸ்டேட் பிரசிடெண்ட் நயினார் என்ன சொல்கிறாரு? அது தலைமை முடிவெடுக்கும் சார். கூட்டணி ஆட்சியா? அதை ஏற்கனவே தெளிவுபடுத்துகிறார் அமித்ஷா. எவ்வளோ நம்பர் சார்? தேர்தல் நேரத்தில் முடிவு பண்ணும், தலைமை முடிவு செய்யும் சொல்கிறாரா? இது என்ன திட்டம்னு கேட்குறாங்கண்ணா. முடியல, வாரமை தூண்டி விடுறது. அடுத்து இப்போ இதுக்கு பட்ஜெட் எப்படிம்மா செலவு பண்ண முடியும்? எங்கேருந்து பணம் வரும் சொல்லியா? அவர் ரிசைன் பண்ணிட்டு வந்தார், பென்ஷன் கூட வராது. எங்கேருந்து வரும்? இப்போது இந்த கூட்டணியிலே குழப்பம் விளைவித்தே நாம் அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக அவர் குழப்பம் விளைவித்தால் அது திமுகவுக்கு நன்மை தானே? ஊடறுப்பு தாக்குதல் தானே இது? திமுக இது வசதியா? யாருக்காக வேலை செய்கிறார்? திமுகவுக்கு. இதை கட்சி தலைமை ஏன் அனுமதித்து கொண்டு இருக்கிறது? இந்த மாதிரி பண்ணிருக்காரு, நயினார் புள்ளப்பூச்சி மாதிரி கிடக்கிறாரு, ஏங்க இதை அனுமதிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஏற்கனவே நான் அன்றைக்கி சொன்ன விஷயத்த சொன்னாங்க. சார், பாகல்காம் இஷ்யூ சார், மாக் ட்ரில் நடத்துகிறாங்க. 71க்கு பிறகு போர் நடக்கும்போது சிவிலியன்ஸ் என்ன செய்ய வேண்டும் என்று மாக் ட்ரில் நடத்துவதற்கான உத்தரவுகளை மத்திய அரசு அனுமதி அளித்திருக்கிறது மாநில அரசுகளுக்கு. அவங்களோட கவனம் அதில் இருக்குமா? ஒரு மாநிலத்தில் 2 தலைவர்களுக்குள்ளே இருக்க பஞ்சாயத்தில் இருக்குமா சார்? நேரம் வரும், வெயிட் பண்ணுங்க, அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க, ரிப்போர்ட்ஸ் போகுது. என்னைக்கா இருந்தாலும் இதை அனுமதிக்க மாட்டாங்க. திரு ராகுல் காந்தி எல்லாம் மீட் பண்ணி அவங்க ஏதோ பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. அது நடக்கும் சரியா? அந்த அளவுக்கு ரொம்ப சென்சிட்டிவான இதில் அவங்க கவனம் செலுத்த முடியுமா? அவர்களுக்கு நன்றாக தெரியும், இதை அலோவ் பண்ண மாட்டாங்க. பழனிசாமி சும்மா இருப்பாரா? ஆனால் மக்களை மட்டும் நீங்கள் என்ன ஆட்சி, எப்படி ஆட்சி பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னு சாதனைகளை சொல்லி எங்களுக்கு மீண்டும் ஓட்டு போடுங்கன்னு அந்த கேட்டுக்கிட்டு சுற்றிட்டு இருக்காரு பழனிசாமி. அவர்கிட்ட போய் நீ என்ன ஆட்சி பண்ண போகிறீங்கன்னு மக்கள் உங்கள்கிட்ட கேட்டாரா? வார் ரூமில் 4 பேர் கேட்டால் உங்கள்கிட்ட கேட்டதை மக்கள் கேட்டதா அர்த்தமா? அது இந்த சபோட்டாஜ் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு நீங்கள் நல்லா அவர் திரு அமித்ஷாவோட ப்ரெஸ் மீட்டை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். அப்போது சார் நீங்கள் அண்ணாமலை அவர்களை பிரசிடெண்ட்டாக வேலை செஞ்சாருன்னு சொன்னீங்க, அடுத்து அவருக்கு நீங்கள் என்ன பொறுப்பு கொடுக்க போகிறீங்க என்று அந்த நிருபர் கேட்டதான் அமித்ஷா, ஹம்கோ பார்ட்டி சலானே தோ, எங்களை கட்சி நடத்த விடுமா, எங்களுக்கு தெரியும் மூட்டுருன்ற அர்த்தம். எங்கள் கட்சியில் அவருக்கு என்ன பதவி கொடுக்கணும் எங்களுக்கு தெரியும், மூட்டுரு.
இப்போ பார்த்தீங்கன்னா 59 பேரில் நீங்கள் ஒருத்தர், கரெக்டா? இந்த இவருக்கு எம்ஓஎஸ் கொடுக்க போகிறாங்க, தெலுங்கானாவிலிருந்து எம்பி ஆக போகிறார், இதெல்லாம் வார் ரூம். இந்தியாவே கட்டி ஆள்ற கட்சிக்கு ஒரு மாநிலத்தில் எப்படி ஜெயிக்கணும்னு தெரியுமா தெரியாதா? இன்னொன்று உங்களுக்கு தெரியாது, நான் சொல்கிறேன், நான் சொல்கிறபடி செய்யுங்கன்னு செஞ்சு தானே 24 தொடச்சிக்கின்னு போச்சு. அவங்க செம்ம காண்டில் இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? கொஞ்சம் மைனாரிட்டி ஆகிடுச்சு தம்பி. அட்லீஸ்ட் அதில் இருந்தா ஒரு 15-20 ஜெயிச்சிருந்தாலும் போதும். 10 சொல்லுங்க, 10 சொல்லுங்க, நான் அதிகம் சொல்லுங்க, 10 சொல்லுங்க. அவங்களுக்கு என்ன சிக்கல் தெரியுமா? 39 பேர் நசுன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அதனால தான் விடிய விடிய வக்ஃப் போர்டு பில்லாம் விவாதிக்க வேண்டியதாக இருக்குது. இல்லைன்னா பாஸ்ட் த ஆய்ஸ் ஹேபிட்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அதுதான் கடுப்பு. லாஸ்ட் 10 இயர்ஸாக தானே பண்ணாங்க. அதனால தான் போன டென்யூரில் எல்லாம் பொறுக்க முடியாமல் ராஜ்யசபாலேருந்து 75 பேரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. எப்போ பாரு கேள்வி கேட்டு நான்சென்ஸ். அப்படி இருக்கும்போது அந்த கோவத்தில் தான் சொன்னார். இல்லைன்னா பிஜேபி போன்ற பெரிய கட்சி அண்ணாமலையை நீக்கிட்டு தான் நான் பேச்சுவார்த்தைக்கு வரேன்னு எடப்பாடி சொல்லும்போது ஒத்துக்குமா? அதில் உண்மை இருக்குன்றதுனால தான் ஒத்துக்கிட்டாங்க. தேர்தல் 12ஆம் தேதி முடியுது. 11ஆம் தேதியே அண்ணாமலையின் சர்வீஸ்க்கு நன்றி, நயினார்ஜிக்கு வாழ்த்துக்கள். நயினார்ஜி 1 மணி நேரம் முன்னாடி தான் நாமினேஷன் ஃபைல் பண்ணியிருக்காரு. இல்லை, இப்போ திரு அண்ணாமலை அவர்களுக்கு என்னதான் அவருடைய விஷன் என்ன? அவர் என்ன ஆகணும்? உட்காந்து இந்த மாதிரியான வேலைகளை பார்த்துட்டு இருக்கிறது அவருடைய முன்னேற்றத்துக்கு அது நல்லதா? உதவும் என்று அவர் நம்புகிறார். தமிழக பாஜக தொண்டர்கள் அண்ணாமலையை போல் வேறு யாரும் இல்லை, மோடிக்கு அடுத்து அண்ணாமலை தான், நயினார் எங்களுக்கு வேண்டாம், அதுக்கு என்னப்பா பண்ணும், திருப்பி அண்ணாமலையே போடுங்க என்று இவர்கள் கொடுக்கும் அழுத்தத்தை ஏற்று அமித்ஷா மீண்டும் அண்ணாமலை தலைவர் என்று நியமிக்க போகிறாராம். விரைவில் அமெரிக்கா செல்ல இருக்கிறார். சொல்லியிருக்கிறார் அந்த நண்பரிடம், பாருங்கள் நீங்கள், நான் அமெரிக்கா போயிட்டு வந்த உடனே, நான் போன பிறகு தான் இவங்களுக்கு என் அருமை தெரியும், நான் வந்த உடனே நீயே இருந்திருப்பா என்று அண்ணாமலையை மீண்டும் தலைவராக நியமிப்பார்கள் என்று அவர் நண்பர்களிடம் சொல்லிக் கொண்டிருக்காங்க. தன்னை பற்றி எப்படிப்பட்ட மதிப்பீடு வைத்திருக்கிறார்? இவர் ஃபார்மர் ஐபிஎஸ் ஆஃபீஸர், படித்தவர். சாட்டையில் அடிச்சுக்கிறீங்க போய் ரோட்டில், பிச்சை எடுக்கிறதா ரோட்டை சாட்டை அடிச்சு சுத்தம் இல்லையா? என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்க உளவியில் பார்த்தீங்கன்னா ட்ராமா, கவனம் தன் மீதே இருக்க வேண்டும். நயினா நாகேந்திரனை போட்டதுலேருந்து கவனம் தன் மீது இல்லை. இப்போ வார் வச்சு யார் யாரெல்லாம் நயினாருக்கு வாட்டு சொன்னான்னு அடியவனை கெட்டவதில் திட்டு. நடுவில் ப்ரெஸ் மீட்டே கொடுக்கல சார். ஒரே ஒரு தடவை வந்து பாம்பன் பாலத்தை பற்றி பேசுகிறாரு. அப்போ கூட வந்து எல்லா மைக்கையும் மூடிட்டு இது ப்ரெஸ் மீட் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பாம்பன் பாலத்தை பற்றி சொல்லிட்டு இப்போ ஆர்ப்பாட்டம் நடத்தினா ப்ரெஸ் மீட் வைக்கலாமா? இப்போ துணிச்சல் வந்துருச்சு. அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ குறைச்சல் கொடுக்குமோ கொடுத்துட்டு போகணும். இப்போ அவங்க இதெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அண்ணாமலைஜி நயினார் மாதிரி இல்லை பாருங்கள், அவர் தலைமை முடிவு செய்யணும்னு சொல்கிறாரு, இவர் நாங்களே முடிவு பண்ணுவோன்றாரு. அப்போ யார் வேண்டும்? தேச பாதுகாப்புக்கு, பாரதிய ஜனதா வளர்ச்சிக்கு என்று இவர்கள் பேசுவார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார். அப்படி என்ன வளர்த்துட்டீங்க எங்கள் கட்சியை சோஷியல் மீடியாவை தவிர? அவங்களும் சார் அமைதியாக இருக்கிற தலைவரை தான் எதிர்பார்க்குறாங்க. ஏமா இப்போ திமுகவை அகற்றணுமா? அவ்வளோதாம்மா. பிஜேபி வேறு ஒன்றுமே இல்லைம்மா. திமுக தூக்கி போடணுமா? ஏமா எவ்வளோ போராட்டத்துக்கு பிறகு இந்த அதிமுக கூட்டணி அமைஞ்சிச்சுப்பா, ஞாபகம் இருக்கா? சரி, ஒரு ஆக்சுவலாக 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக லூஸ் ஆனதுலேருந்து அவங்க படுதோல்வி எடுத்தாங்க. அப்போ வந்து அவங்க லைக் அவங்க மைனாரிட்டி போனதால் அப்போ இருந்தே இது வந்து 29 நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ தான் அதான் விஷயம். அது 29 பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 24 தோதணும், கரெக்டாக சொன்னார் இல்லையோ? 24 தோதுச்சா, என்னாச்சு? ரைட்டு, ஓகே, 29 பிளான் ஆரம்பி. இப்படி தான் அவங்க ஒர்க் பண்ணி தொடர்ந்து ஜெயிச்சிட்டு இருக்காங்க. இவர் இதில் சுனில் கூட சேர்ந்துக்கிட்டு எல்லாரும் பெனிஃபிட் எடுதில்லை. சுனில் அங்கே சொல்லி அங்கே பில் பண்ணுவார். அண்ணாமலை பார்த்தீங்கன்னா பில் ஜிஎஸ்டி கழிச்சு. இவ்வளோ பெரிய தலைமை, நீங்கள் ஒத்த ஆள் இவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக சிந்திப்பீங்கன்னா இவ்வளோ பெரிய தலைமைக்கு தெரியாது. ஒரு வாட்டி தான் ஏமாறுவாங்க, தொடர்ந்து தான் ஏமாந்துன்னு இருப்பாங்க. தலை வெட்டிக்குது ப்ரெஸ் மீட் வைக்காமல். நயினார் பெருசாக பேச மாட்டேங்கிறார். திருப்பி ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, புதிய தலைமுறைக்கு நான் ஒரு நேர்காணல் அளித்திருக்கேன். அந்த நேர்காணலில் 13வது நிமிஷத்தில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் அப்போவே பதில் சொல்லிட்டேன். முந்தா நாள் வந்திருக்கு, யூடியூப்பில் பாருங்கன்ட்டு போயிடுறாரு. 10 நிமிஷம் ப்ரெஸ் மீட். இவர் 10 மணி நேரம் ப்ரெஸ் மீட் கொடுப்பார். அண்ணா அதில் பாருங்கன்னா மக்கள் நம்மக்கிட்ட கேட்குறாங்கண்ணா, ஏன் நீங்கள் போனீங்க, நீங்கள் இல்லைன்னா அவ்வளோதான், தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்கு யாருங்கண்ணா என்று கேட்குறாங்கண்ணா. உருட்டுறது. மாரிதாஸ் வீடியோ போட்டோடனே மிரட்ட சொல்கிறது. மாரிதாஸுக்கு காண்டு, இவ்வளோ பெரிய யூடியூபர் நான், ஒரு தவுளோண்டு கட்சிக்கு லீடராக தகுதி இல்லையா அப்படின்னு ஐபிஎஸ் படிச்சிட்டாரு.
வார் ரூமை ஒழிச்சு விட்டாங்கன்னா முடிஞ்சிடும், சீக்கிரம் முடிச்சிடுவாங்க. ஆனா சார் இப்போ ஒருவேளை மாரிதாச தலைவராக்குறாங்கன்னு வைங்களேன், சும்மா ஒரு யூகமா பேசுவோம், குறைஞ்சபட்சம் பாஜகவுக்கு நேர்மையா இருப்பாரு சார். ஃபேர் இனஃப். அதெல்லாம் சொல்ல முடியாதுமா, அரசியலில் நீங்கள் யாருக்கு நேர்மையாக இருப்பாங்களாம், தன்னை வளர்த்துக்க பார்ப்பார். இப்போ நீங்கள் அண்ணாமலை அட்டாக் பண்ணுறதே பாஜகவுக்கு நேர்மையற்ற செயல் தானே. பாஜக ஆதரிக்கிறீங்கன்னா மூடிட்டு இருக்கணும். இப்போ அண்ணாமலையும் நீங்கள் இன்னைக்கு இந்த ப்ரெஸ் மீட்லாம் வைக்கிறது கட்சி அண்டர்மைன் பண்ணுது, கட்சி தலைவர் நயினார் அண்டர்மைன் பண்ணுது. அவரும் கட்சி தலைமைக்கு நேர்மையாக நடந்து கொள்ளவில்லை, தனக்கு நேர்மையாக நடந்து கொள்கிறார். மாரிதாசன் தனக்கு நேர்மையாக தான் நடந்துக்குவார். அது மனித இயல்பு, யாரையும் இது பண்ண முடியாது. கட்சிக்கு கடைசி வரைக்கும் லாயலாக இருக்கணும்னா கனிமொழி மாதிரி இருக்கணும், இருக்கிற இடமே தெரியக்கூடாது, அழகிரி மாதிரி கட்சி விட்டே போயிடணும். அது அவருக்கு நல்லது, கட்சிக்கு நல்லது. தொடர்ச்சியாக வந்து ஜேபி நட்டா அவர்கள் சென்ற வாகனம் வந்து விபத்துக்குள்ளானது, பழுதடைந்தது. அதோட அப்டேட் வந்திருக்குன்னு சொன்னீங்க, என்ன சார்? சொல்கிறேன். நான் எனக்கும் வந்து முழுமையான நானே வந்து ஒரு ஒய் பிரிவு என்று நான் சொல்லியிருந்தேன். அவர் இசட்டு பிரிவு என்றால் குண்டு துளைக்காத காரில் அவர் பயணிக்க வேண்டும், மாநில அரசு தான் அதற்கு பொறுப்பு. நேற்று இரவு அவருக்கு பாதுகாப்பு குறைபாடு என்று திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொன்ன பிறகு தமிழக தலைமை காவல் அதிகாரி திரு சங்கர் ஜிவால் அவர்கள் ஒரு செய்திக்குறிப்பை வெளியிட்டிருக்கிறார். சுகாதாரத்துறை அமைச்சர் மற்றும் தேசிய தலைவர் நட்டா அவர்கள் பாதுகாப்பு படையினருடன் கூடிய இசட் பாதுகாப்பு உடையவர் ஆவார். 2/5/2025 அன்று அவர் சென்னைக்கு வருகிறார் என்று தகவல் அறிந்ததும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் முறையாக செய்யப்பட்டது. அதன்படி அவருக்காக குண்டு துளைக்காத வாகனமும் அவருடன் மத்திய பாதுகாப்பு படையினர் பயணிப்பதற்காக 2 வாகனங்களும், தமிழ்நாடு பாதுகாப்பு படையினர் பயணிக்க 3 வாகனங்களும், ஒரு ஆம்புலன்ஸ் மற்றும் அரசு மரபு வாகனம், கிட்டத்தட்ட 6-7 வெஹிக்கிள் வழங்கப்பட்டது. இத்தகைய குண்டு துளைக்காத வாகனங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்பெசிஃபிகேஷன் படி தயாரித்து இயக்கப்பட்டு வருகின்றன. அந்த வாகனங்கள் தொழில்நுட்ப காரணங்களால் அதிவேகமாக செல்லக்கூடாது என்று நிபந்தனைகள் உள்ளன. 3/5/2005 என்ற SRM பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகு 8:40க்கு சென்னையிலிருந்து டெல்லி பயணிப்பதற்காக மாலை 5:30 மணி அளவில் வேலூரிலிருந்து புறப்பட்டு அமைச்சர் சென்னை திரும்பினார். இரவு 7:30 மணி அளவில் தாம்பரம் எல்லைக்கு உட்பட்ட வண்டலூர் சாலையில் இங்கே திருமுடிவாக்கம் அருகில் வந்து கொண்டிருந்தனர். குண்டு துளைக்க முடியாத வாகனங்கள் கொண்டவை என்பதாலும் தொழில்நுட்ப காரணங்களுக்காகவும் இவற்றை மற்ற வாகனங்களின் வேகத்திற்கு இணையாக இயக்குவதில்லை. ஆனால் ஒன்றிய அமைச்சரின் நேர்முக உதவியாளரின் வற்புறுத்தலினால் பேரில் வாகனங்கள் மணிக்கு 120 கிலோமீட்டருக்கும் அதிகமான வேகத்தில் இயக்கினர். அதனால் குண்டு துளைக்காத காரினை மற்ற வாகனங்களுக்கு இணையான வேகத்தில் இயக்க முற்பட்ட பொழுது பின்பக்க சக்கரத்தில் உருவான உராய்வு சத்தத்தினை அறிந்து ஓட்டுநர் வாகனத்தை ஒன்றிய அமைச்சரின் பாதுகாப்பினை கருதி வேகத்தை குறைத்து சாலை ஓரத்தில் நிறுத்தினார். உடனடியாக அமைச்சர் அவர்களை அரசு மரபின்படி மாற்று வாகனத்தில் ஏற்றி உரிய பாதுகாப்புடன் விமான நிலையத்தில் அனுப்பி வைக்கப்பட்டார். அப்புறம் அமைச்சர் பயணம் செய்த குண்டு துளைக்காத வாகனம் நிறுத்தப்பட்ட போது அவரது உடைமைகளை பின்னால் எடுத்து வந்த 8வது நிலையில் இருந்த வாகனத்தின் மீது 10வது நிலையில் இருந்த பாதுகாப்பு வீரர்களின் வாகனம் பின்புறத்தில் உரசி வந்து நின்றது. இதனால் 8வது வாகனத்தின் இடது பின்புறம் மற்றும் 10வது வாகனத்தின் வலது முன்பகுதி மிக குறைந்த சேதம் ஏற்பட்டது. பிரேக் அடிச்சு அது நிறுத்தினோட டம்முன்னு எச்சினுக்குது பாஸ், இதெல்லாம் தெரில, வெளிலே வரல சொல்லிட்டு டிரைவர் மேலே தப்பு சொல்கிறேன். குண்டு துளைக்காத வாகனங்களை அதிவேகத்தில் இயக்க முடியாது, இயக்கக்கூடாது என்பது சரி. ஆனால் அந்த வாகனத்தை இயக்குபவர்கள் இந்த வாகனத்தை ஏற்கனவே ஓட்டி முழுமையான அனுபவம் பெற்றவர்கள் தான் அதை ஓட்டுவாங்க. ஓகேவா? இன்னொன்று நார்மல் வெஹிக்கிள் மாதிரி அதை ஓட்ட முடியாதான், வெயிட் அதிகமாக இருக்குமா. அதை ட்ரெயின்டு பீப்புள் தான் ஓட்டுவாங்க. ஒன்று, டிஜிபி சொல்கிற விளக்கத்தை பாருங்களேன். 120 கிலோமீட்டருக்கு அதிகமாக போனார், சரி தப்பு தான்ப்பா போனார். இன்னொன்று தட் இஸ் சப்ஜெக்ட் டு டிபேட்டு. நீ சொல்கிறீங்க போனாங்கன்னு, அவங்களுக்கு கேட்டால் தானே தெரியும். அது மாதிரி போகலன்றது அவங்க சார்ஜ். சரி போனாங்க, 120 கிலோமீட்டர் வேகமாக போனால் அப்போ வண்டி ரிப்பேர் ஆகிடுமா? அப்போ ரிப்பேர் ஆகிற வண்டி கொடுத்தீங்களா? அப்போ புல்லட் ப்ரூஃப் வெஹிக்கிள் 120 கிலோமீட்டர் டச் பண்ணால் சிலிண்டர் உடஞ்சிடும். சிலிண்டர் ஏதோ உருளைன்னு போட்டிருக்காங்க. அதான் சார், இப்போ ஏதோ ஒரு சிக்கல் ஆகுது, ஒரு எமர்ஜென்சிமா, ஒரு இடத்துல ஏதோ ஒரு 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 விபத்து ஏற்படுது அல்லது ஒரு தீவிரவாத சம்பவம்னு ஒன்று வச்சுக்கோமா, புயல் வேகத்தில் அங்கே நகரணுமா இல்லையா? அப்போ 120 கிலோமீட்டர் வேகத்தில் போக மாட்டீங்களா? விவிஐபி ப்ரொடெக்ட் இசட்டு வேகமாக போக மாட்டிங்களா? இது இன்னையா விளக்கம்? சிஎம் எங்கே கொண்டு போய் முட்டு சந்தில் நிறுத்துறாங்க தெரியுதா?
எனக்கு நயினார் இதை சொன்ன போது கூட சரி இந்த வாகனத்தில் ஏதோ ரிப்பேர் பஞ்சர் கிஞ்சர் இது போலன்னு நினச்சேன் நான். ஆமாம், நானும் பெரிய சிக்கலாகல இதெல்லாம் போய் அவர் எதுக்கு ரிசல்ட்ன்றதே தெரியாது எனக்கு. இப்போ இது உங்கள் வேலை தானே. இன்னொன்று, வெஹிக்கிளை டெஸ்ட் பண்ணி அந்த வெஹிக்கிளோட ரோடு ஒர்த்தினஸ் எல்லாம் நீங்கள் பண்ணணும். பண்ணீங்களா? உங்கள் முதல்வருக்கு இப்படிப்பட்ட வாகனத்தை கொடுப்பீங்களா? உருட்டுறாங்க பாருங்கள். முற்பட்ட போது பின்பக்க சக்கரத்தின் உருவான உராய்வு சத்தத்தினை அறிந்து தமிழாய்ந்த அறிஞர்ல ஜிவாலு அத்தகவலை கூறிவிட்டு ஓட்டுநர் அவ்வாகனத்தை ஒன்றிய அமைச்சரின் பாதுகாப்பினை கருதி, பாதுகாப்புக்கு கொடுக்குற வாகனத்தாலேயே பாதுகாப்பு குறைபாடு ஏற்படும் அளவுக்கு தமிழ்நாடு காவல்துறை இவர்களுக்கு அளிக்கிறது. இவங்களே மாட்டிக்கிறாங்க. 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனார், அதான் நின்று சொன்னி. இப்போ என்ன வண்டியாக கொடுக்குறீங்க? அப்போது நீங்கள் கொடுக்குற குண்டு தழுக்காத வாகனத்தை வச்சு உருட்டின்னு போகணுமா? என்ன ஏன் பதில் இது? ஒரு நல்ல சீஃப் மினிஸ்டர் இருந்தால் இப்படி ஒரு ப்ரெஸ் ரிலீஸை கொடுக்குறது இவங்களுக்கு துணிச்சல் வருமா? ஒரு மாநில அரசுக்கு இது அவமானம் இல்லையா? ஒரு விவிஐபி ப்ரொடெக்டிவ் ஸ்டேட்டுக்கு வர்றாங்க, அவங்களை இந்த லட்சணத்தெலாம் ப்ரொடெக்ட் பண்ணுவீங்களா? இதுக்கெல்லாம் சிஎம் வெக்கப்படணும். ஜேர்னலிஸ்ட் போய் பிரியாணி போட்டுனுக்குறாரு. சார், மூப்பனார் அவர்களின் வந்து சமாதி அந்த இடத்துலேருந்து அகற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேற்று பேசணும். அந்த இடத்திற்கு பின்னால் உள்ள அந்த காங்கிரஸ் கட்சிக்கு சொந்தமான அந்த மைதானம் வந்து டிஎல்எஃப் கம்பெனிக்கு வந்து போக போகுது. அதுக்காக வந்து காங்கிரஸ் சொத்து பாதுகாப்பு குழுன்னு ஒரு குழு அமைச்சு அது இருக்கிற உறுப்பினர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கேள்விப்படுறாங்க காங்கிரஸில் இத்தனை பேர் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கும் அந்த அதிர்ச்சி உருவானது. யுவர் ரைட். இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதோட அப்டேட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு சொன்னீங்க. என்ன அப்டேட்டு சொல்கிறேன். இப்போது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த செல்வப்பெருந்தகையின் இந்த வியாபாரத்திற்கு காரணமான அந்த ஒப்பந்தத்தின் நகல் நமக்கு கிடைத்திருக்கிறது. 1996 போடப்பட்ட ஒப்பந்தம். எந்தெந்த நிறுவனத்தோடு இந்த ஒப்பந்தம் போடப்பட்டதுன்ற விவரங்களை எல்லாம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்களை பேசிவிட வேண்டும் என்று நினைக்கிறேன். திரு லியோ நேற்று பேசும்போது ஒன்று குறிப்பிட்டார், ஒரு கிருஷ்ண திருமாவளவனை அவர் தான் அழைத்து வந்தார் என்று. இந்த மூப்பனார் சமாதி அகற்றப்படுவதற்கு திருமாவளவன் என்ன சொல்ல போகிறார்? நீங்கள் சொன்னது போல் கிருஷ்ணசாமி அவர் தான் அழைத்து கொண்டு வருகிறார். அப்போ ஒரு அதிகாரி சொன்னார், அது வரைக்கும் இன்றைக்கி பேசுகிறாருல்ல, இன்றைக்கி தேர்தல் அரசியலில் அரசியல் பண்ண தெரியாமல் அங்கிட்டும் தப்பாக டிசிஷன் எடுத்து மாட்டிக்கிட்டு முடிச்சுன்னு இருக்கிறாரு. அன்னைக்கு 98 தேர்தல் வைக்கும்போது மூப்பனார் கூட்டணி வச்சிடுறாரு. இப்போ தேர்தல் அரசியலே இல்லை திருமாவளவன் இல்லை, அதுவரை இல்லை. முதல் முறையாக வருகிறார். மூப்பனார் தான் அழைத்து வருகிறார். சின்ன சின்ன அமைப்புகள், மீனவ அமைப்புகள், கிட்டத்தட்ட 108 அமைப்புகள். திருமாவளவன் மூப்பனார்ட்ட என்கிட்ட பணம் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் வா, அவ்வளோதான், நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி கூட்டி வந்து அதுக்கப்புறம் அதில் கரை கண்டு விட்டார். 2006 இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டி ப்ராமிஸ் பண்ணாங்க, பண்ணிவிட்டு எல்லாருக்கும் இந்த டிவி கொடுத்தாங்க, ஞாபகம் இருக்கும். அப்போ அதிமுக கூட்டணியில் இருக்கார் திருமா. இலவச வண்ண தொலைக்காட்சி என்றதும் பெரிய தொலைக்காட்சி அளிப்பார்கள் என்று நினைத்தேன், ஆனால் இவர்கள் ஒரு கையகல தொலைக்காட்சியை அளித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பேசினார் திருமா. லியோ, இதெல்லாம் ராகுல் காந்தி தெரிந்து கொள்ள வேண்டும். 91 ராஜீவ் இறந்தபோது உடல் சிதறி போனது தெரியும். ஆர்கே ராகவன் வாஸ் ஐஜி, ஐபிஎஸ், பின்னாடி சிபிஐ டைரக்டர் இருந்தார். ஆர்கே ராகவன் வாஸ் ஐஜி. மூப்பனார் அவர்கள்தான் ராஜீவ் காந்தியின் ஷூக்களை வைத்து உடலை அடையாளம் காண்கிறார். அந்த பொசிஷன்லாம் ஞாபகம் இருக்கும். தனு குனிஞ்சு காலை தொடும்போது இயக்கிய குண்டு, அப்பர் ஆஃப் மூப்பனார் தான் அடையாளம் காண்கிறார். இந்திரா காந்தி அவர்கள் இறந்த பிறகு ராஜீவ் காந்தியை பிரதமராக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி முடிவு செய்கிறது. அப்போது 2 பொதுச் செயலாளர்கள், ஒன்று பிரணாப் முகர்ஜி, இன்னொன்று திரு ஜே.கே. மூப்பனார். ராஜீவ் காந்தியை பிரதமராக்க வேண்டும் என்று பொதுச் செயலாளர் என்ற அடிப்படையில் முன்மொழிந்தது ஜே.கே. மூப்பனார். கையெழுத்திருக்கிறது காங்கிரஸ் ஆவணங்களில். இந்திரா காந்தி அவ்வளோ நம்புனாங்க. தமிழர் எந்த ஸ்டேட்டில் காங்கிரஸ் கட்சிக்குள்ளே பஞ்சாயத்துனால மூப்பனார் தான் போவார். இட்ஸ் அ கிரைசிஸ் மேனேஜர்.
காங்கிரசின் பெருமை பறிபோகிறது. ஜெயலலிதாவோடு கூட்டணி வைப்பதன் காரணமாக ராஜீவ்காந்தி ஆவியால் நாங்கள் ஜெயிக்கவில்லை என்று ஒரு கட்சி தலைவி நம்மை இவ்வளவு இழிவாக பேசுகிறார், மீண்டும் அவரோடா கூட்டணி போவது என்று தலைமைக்கு எதிராக அன்று முடிவெடுத்து காங்கிரஸ் கட்சியின் பெருமையை நிலைநாட்டியவர் திரு மூப்பனார் அவர்கள். அவரோட சமாதி இங்கே இருக்கக்கூடாதா? ஃபஸ்ட்டு செல்வ பெருந்தகை யார்? காங்கிரஸ் கட்சிக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? நீ ஒரு ரவுடி, 5 கட்சி மாறி வந்த ஒரு ரவுடி. அந்த ஆள் வந்து சொத்தை வியாபாரம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. இதை எல்லாரும் சேர்ந்து ஒத்து ஊதுறீங்கன்னா இது ராகுல் காந்திக்கு ஏற்புடையதா? ராகுல் காந்திலாம் நான் வெளிப்படையாக சொல்கிறேன், பிஜேபி ஏன் போட்டு இவங்க இந்த அடிக்கிறாங்கன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. ராகுல் காந்திலாம் அரசியலுக்கு லாயக்கில்லை. சோனியா இருந்தவரை கூட இதை அனுமதிக்கலை. சோனியா காந்தி ராஜீவ் இறந்த பிறகு நான் அரசியலுக்கு வரமாட்டேன் என்று ஒதுங்கிவிட்டார். ஒதுங்கியதும் கட்சியின் தலைவராக திரு சீதாராம் கேசரி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். கட்சியை நாசம் பண்ணிடுவார் இந்த மனிதர் என்று தெரிந்த பிறகுதான் சோனியா காந்தி உள்ளே வந்து கையில் எடுக்கிறார். ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் முதல் ஆட்சி காலம் 2004 இருந்தாலும் சரி, 2009 இரண்டாவது ஆட்சி காலமாக இருந்தாலும் சரி, மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்தாலும் முக்கிய முடிவுகள் அனைத்தையும் எடுத்தது சோனியா காந்தி. கட்சியை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார். இன்றைக்கி அந்த அம்மா இருந்தாருன்னா செல்வம்லாம் வந்திருக்க முடியாது. ராகுல் காந்தி அநியாயத்துக்கு நல்லவராக இருக்கார். அதான் ஒரு பிரச்சனையே. நல்லவனுக்கு அரசியல் என்ன வேலை? நீங்கள் நல்லவராக இருக்கிறதுனால தான் செல்வ பெருந்தகம் போன்ற ரவுடிகள் எல்லாம் உங்கள் கட்சிக்கு இன்று தலைவராகி இருக்கிறார்கள். இவ்வளோ நாளாக ஒரு சிக்கல் இருக்குது. இதோட ரியல் வேல்யூவாவது நீங்கள் வாங்கணுமா வேணாம்? அந்த ஒப்பந்தத்தோட டீட்டெயில்ஸை சொல்கிறேன். 5 கட்சி மாறி வந்த ஒரு ஆள் இன்றைக்கி உங்கள் சொத்தை தூக்கி இன்னொருத்தனுக்கு கொடுக்குறதுக்கு ஒரு மால் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாருன்னா அவருக்கு அதில் என்ன லாபம் இருக்குன்றதை நீங்கள் விசாரிக்கணுமா? இந்த மாதிரியான எந்த விஷயங்களிலும் ராகுல் காந்தி தலையிடாமல் இருப்பதால் தான் இது நடக்கிறது. இல்லை, இத்தனை வருஷமாக அந்த நிலம் அப்படியே இருந்தது. அதை வந்து எந்த தலைவரும், தமிழ்நாட்டில் இருந்த காங்கிரஸ் தலைவரும் வந்து முற்படலை. இப்போ ஒருத்தர் வந்து விற்கிறாருன்னா அவருக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்க்க யோசிக்க வேணாமா? மீண்டும் போய் டிஎல்எஃப் நிறுவனம் அங்கே வருது. டிஎல்எஃப் நிறுவனத்தால் தான் ராகுல் காந்தியின் மைத்துனர் சிக்கலில் மாட்டியிருக்கிறார். இதை கார்கே இவங்களும் சேர்ந்து திருப்பி சிக்கலை இழுத்து விட்றாங்களேன்ட்டு நீங்கள் யோசிக்க வேணாமா? பிஜேபி சும்மா விடுமா சொல்லு? ஏற்கனவே ராபர்ட் வாத்ராவை கூப்பிட்டு குறைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் திருப்பி இந்த வேலையை ஒரு கட்சி பண்ணுது என்னன்னு கேட்க வேணாமா? கார்கே பிரசிடென்ட் ஆனதுலேருந்து கட்சி விஷயங்களில் அவர் தலையிட்டதே இல்லையா? அதனால தான் இது நடக்குது. ஏற்கனவே எப்படி செல்வ பெருந்தகை இங்கே தலைவரானார்ன்றதை நான் சொன்னேன். அதே நபர் இன்று இந்த முடிவை எடுக்கிறார். இது என்னென்னா, காங்கிரஸ் உள்ளே இருக்கக்கூடிய தலித் லாபி, மற்றவங்க எல்லாருக்கும் பயம். மாணிக் தாக்கூர்லாம் இருக்கார், இது சொன்னேன்ல, பயம். தலித்துகள் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை புனித பசுக்கள், தொடவே முடியாது நீங்கள். அதுவும் நேஷனல் பிரசிடென்ட் ஒரு தலித்து. கார்கே மீறி என்ன செஞ்சிட முடியும்? வண்டியாக அனுப்பிச்சாங்க புகார். ஒரு செல்வ பெருந்தகை குண்டாஸில் இருந்தது, பாண்டிய கொலை கேஸு எல்லாத்தையும் எடுத்து அனுப்பிச்சாங்க. நமது வீட்டில் நடந்த தாக்குதல் உள்ளிட்ட விவரங்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு கட்சியின் பொறுப்பாளர் சோடங்கர் மற்றும் கார்கேவுக்கு அனுப்பப்பட்டது. கார்கே அதெல்லாம் தூக்கி போட்டு இந்த டிஎல்எஃப் மேட்டர் தூக்கினோன்ட்டு. இப்போது செயல்படுத்தக்கூடிய இந்த ஒப்பந்தம் 1997ஆம் ஆண்டு கையெழுத்தாகிறது. இப்போ மூப்பனார் தான் இருந்தாரா? ட்ரஸ்டீஸ் கையெழுத்து போடுறாங்க. காங்கிரஸ் பேரியக்கத்தோட ட்ரஸ்ட்டு. அந்த ட்ரஸ்ட்டு பேர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு. இந்த ட்ரஸ்ட்டு வந்து 1958இல் உருவாக்கப்படுகிறது. இந்த ட்ரஸ்ட்டில் ட்ரஸ்டிகளாக இருந்தவர்களோட சில பெயர்களை படிக்கிறேன். காமராஜ் 1958 இந்த ட்ரஸ்ட் உருவாக்கப்படுகிறது. காமராஜ், ஹிந்து ஆங்கில நாளேட்டைச் சேர்ந்த திரு கே ஸ்ரீனிவாசன், முன்னாள் முதலமைச்சர் திரு பக்தவச்சலம், மத்திய நிதியமைச்சராக இருந்த திரு டி கிருஷ்ணசாமி, டிஎன்சிசி பிரசிடெண்ட்டாக இருந்த ஆர் கிருஷ்ணசாமி நாயுடு, முக்கியமாக சொல்ல வேண்டுமென்றால் முன்னாள் மராட்டிய ஆளுநர் திரு சி சுப்பிரமணியம், கேரள ஆளுநர் திரு பி ராமச்சந்திரன், ஜி.கே. மூப்பனார், ராமசாமி உடையார், இந்த உடையார் குரூப்பு, ராமச்சந்திரன் மெடிக்கல் காலேஜ் இருக்குல்ல, அந்த குரூப்பு, அவர்களெல்லாம் இதில் இருந்திருக்கிறார்கள். இதில் இந்த ட்ரஸ்ட்டு வந்து வணிக ரீதியாக எந்த நடவடிக்கைகளும் ஈடுபடாத காரணத்தால் ட்ரஸ்ட்டு வந்து கடனை அடைப்பதற்கு புளியந்தோப்பில் இந்த ட்ரஸ்ட்டுக்கு இருந்த ஒரு நிலத்தை, காங்கிரஸ் கட்சிக்கு சொந்தமாக இருந்த நிலத்தை 1995 மே மாதம் 21 லட்சத்துக்கு விற்று கடனை அடைத்தது. அதை செய்த பிறகும் கூட
4 கோடி ரூபாய் கடன் நிலுவையில் இருந்தது. காங்கிரஸ் கட்சி செலுத்த வேண்டிய கடன் நிலுவையில் இருந்தது. அதனால் காங்கிரஸ் தேனாம்பேட்டையில் உள்ள காங்கிரஸ் மைதானத்தில் ஒரு வணிக வளாகத்தை கட்டினால் அதன் மூலம் நாம் இப்போது நிலுவையில் இருக்கக்கூடிய இந்த 4 கோடி ரூபாய் கடனை அடைக்கலாம் என்று இந்த ட்ரஸ்டிகள் எல்லாம் முடிவெடுத்து 2 ஜாயிண்ட் டெவலப்பர்ஸ், அதாவது இட்ஸ் ஜாயிண்ட் வெஞ்சர், காங்கிரஸ் கமிட்டியோட ட்ரஸ்ட்டு ஒரு சைடு, ஸ்கை ஹை பில்டர்ஸ் சென்னை 2 மற்றும் மெஸ்ஸர்ஸ் ஹீரால் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சென்னை 6. ஸ்கை ஹை பில்டர்ஸ் ரெப்ரசன்டட் பை மிஸ்டர் பசந்த் குமார் அண்ட் ஹீரால் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரெப்ரசன்டட் பை கோபிச்சந்த் இடான்தாஸ். இவர்கள் இருவரும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டி வெஞ்சரில் இறங்குகிறார்கள். இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 1996 மே மாதம் 3 கோடி ரூபாயை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு இந்த 2 நிறுவனங்களும் சேர்ந்து கொடுக்கிறார்கள். 3 கோடி 96 கொடுத்து விட்டார்கள். இதை வாங்கி லோனை முடித்து விட்டோம். As per the terms of agreement, a commercial complex was proposed to be constructed in an area of about 11,21,000 square feet at a cost of about 100 crores. 96லேயே 100 கோடி ரூபாய்க்கு அதை கட்டுறாங்க. அதுக்கு ஆர்கிடெக்ட் எல்லாம் அந்த இதில் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. The joint developers shall deliver to the main developer 60% built up area. மால் கட்டி அந்த மாலில் 60% டிஎன்சிசிக்கு, 40% பில்டருக்கு. ஸோ 40% அவர்களுக்கு உரிமமாகவே ஆகிடுது. ஒரு ஜாயிண்ட் டெவலப்மெண்ட்டாக அந்த டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியாது. உங்களுக்கு சொத்து இருக்குது, நான் அதில் பில்டிங் கட்டுறேன், கட்டிட்டு 40% அதில் எனக்கு, 60% அதில் உங்களுக்கு, இப்படி காங்கிரஸ் கமிட்டிக்கு 60% என்று இது போகிறது. இது பல்வேறு காரணங்களால் இந்த லேண்டோட பொசஷன் இவர்களுக்கு கிடைக்கவே இல்லை. 19 டிசம்பர் 1997 அன்று இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. காங்கிரஸ் கட்சி சார்பாக இந்த ஒப்பந்தத்தில் முன்னாள் மராட்டி ஆளுநர் திரு சி சுப்பிரமணியம், திரு பி ராமச்சந்திரன், திரு கருப்பையா மூப்பனார், திரு ராமசாமி உடையார் ஆகியோர் இந்த நிறுவனங்கள், இந்த 2 கட்டுமான நிறுவனங்களோடு கையொப்பமிட்டு விடுகிறார்கள். 1997 டிசம்பரில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்குது. இன்றைக்கி இந்த 2 நிறுவனம், இந்த ஸ்கை ஹை டெவலப்பர்ஸ், இன்னொரு நிறுவனம் இன்றைக்கி அலைவார்க்கா இல்லையான்னு தெரியாது, அவர்கள் பெயரை பயன்படுத்தி கொண்டு இங்கே ஒரு பெரிய எக்ஸ்பிரஸ் அவென்யூ போன்ற ஒரு மாலை கட்டுவதற்கு முன்வந்துள்ள நிறுவனம் டிஎல்எஃப். ஓகேங்களா? அண்டு நேற்று நம்ம 695 கோடின்ட்டு போட்டிருந்தோம். அந்த 695 கோடி ஒரு சதுர அடி 16,000 என்ற அடிப்படையில் போடப்பட்ட மதிப்பீடு. 16,000 என்பது அங்கே இருக்கக்கூடிய கைட்லைன் வேல்யூ. கைட்லைன் வேல்யூ ஏன் ஏறலைன்னா, அங்கே காலி கிரவுண்டு எங்கே இருக்குது விற்கிறதுக்கு? மவுண்ட் ரோடில் இல்லை, 25,000 மார்க்கெட் வேல்யூ ஒரு சதுரடி. 1000 கோடியை தாண்டுகிறது. இன்னொன்று, நீங்கள் அதை விலை மதிக்கவே முடியாது. இப்போ அங்கே பக்கத்தில் தேனாம்பேட்டு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிற இடம் ஒரு கிரவுண்டுனா அது விற்றுருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு மதிப்பிடலாம். இவ்வளவு சங்க் ஆஃப் லேண்டு மவுண்ட் ரோடில் எங்கே இருக்குது? 81 கிரவுண்டு மொத்தமாக எங்கே இருக்குது? இல்லை சார். எக்ஸ்பிரஸ் அவென்யூவில் இருந்துச்சுன்னா அதுக்கு காரணம் இந்தியன் எக்ஸ்பிரஸ் எஸ்டேட்ஸு. அவர்களுக்கு 100 ஆண்டுகளுக்கு மேலாக எக்ஸ்பிரஸுக்கு இருந்த சொத்து கடைசி தலைமுறை வாரிசுகளால் பாக பிரிவினைலாம் செய்யப்பட்டு அதை வணிக ரீதியாக அதை டெவலப் பண்ணலான்ட்டு, அதனால தான். இல்லைனா அதுவும் அவ்வளோ பெரிய லேண்ட் இருந்திருக்காது. எனக்கு பின்னாடி அதுக்கு என்ட்ரன்ஸ் இருக்குன்றதே தெரியாது. நம்ம ரொம்ப சின்ன வயசில் இந்த எக்ஸ்பிரஸ் பத்திரிகைக்கு போகும்போது ஸ்பென்சருக்கு எதிராக ஒரு ரோடு போகும். அந்த முட்டு சந்து போய் முற்ற இடம் எக்ஸ்பிரஸ் எஸ்டேட். அது உள்ளே பெருசாக போய் அந்த பக்கம் அந்த ராயப்பேட்டை மருத்துவமனை இருக்கக்கூடிய சைடில் போய் முடியுது. அவ்வளோ பெரிய சங்கு. அவ்வளோ சங்கு இருந்ததுனால தான் அங்கே நீங்கள் எக்ஸ்பிரஸ் அவென்யூ டெவலப் பண்ண முடிஞ்சிச்சு. அது போன்ற இடம் நகரப்பகுதிகளில் இல்லாத காரணத்தால் தான் வேளச்சேரியில் போய் ஃபீனிக்ஸ் மால் டெவலப் செய்யப்பட்டது. இப்போ 81 கிரவுண்டு இங்கே இருக்கும்போது இதோட விலையை நீங்கள் மதிப்பிடவே முடியாது. இன்னொன்று, விற்கிறீங்க. நான் லீஸுன்னு தவறாக சொன்னேன். எனக்கு விற்கிறீங்க 40% இதை டெவலப் பண்ணி 60% மாலில் 60% பில்டிங்கு டிஎன்சிசிக்கு வந்துச்சுன்னா எப்படி கொள்ளையடிப்பாங்க பாருங்கள். பேர் சொத்து பாதுகாப்பு கூட, ஆனால் விற்கிறாங்கப்பா. அந்த காசு வச்சு என்ன பண்ண போகிறாங்கன்னு என்ன வேணாலும் பண்ணலாமா? நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன். இந்த இதில் இருக்குது, காங்கிரஸ் கட்சிக்கு சொந்தமாக தமிழ்நாடு பூரா சொத்து இருக்குது. அந்த சொத்துக்கள் அத்தனையும் உருவாக்குனவர் காமராஜர். ஏன்னா அந்த கட்சி மிகவும் நேசிக்கிறார். நம்ம கட்சி இடம் இல்லாமல் இருக்கக்கூடாது என்று. அதனால அப்போது காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர்கள்லாம் நில இதான் வச்சிருக்கோம் சார். பண்ணையார் மூப்பனாரும் அப்படி தான். நிறைய உடையாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாமே பண்ணியார் தான். அவங்கள்ட்ட நிலம் இருக்குது. கட்சிக்காக ஒதுக்கப்பட்ட நிலம் தான் அந்த மாதிரி.
அந்த மாதிரியான நிலங்கள்லாம் தங்களோட நிலங்களை அவங்க வந்து கொடுத்துட்டாங்க. கட்சிக்காக கொடுக்குறாங்க. ம் கட்சி பயன்பாட்டுக்கு கட்சி சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த நிலங்கள் தான் இப்போ அந்த மவுண்ட் ரோட்டில் இருக்கிற நிலம் தான். இது அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த ட்ரஸ்ட்டோட ஆவணம். த ட்ரஸ்ட் ஹேட் பீன் கலெக்டிங் ரெண்ட் ஃப்ரம் த டெனன்ட்ஸ் அட் காமராஜ் பவன் at an ad hoc basis depending upon the tenants and not based on the area occupied by them. குடியிருக்கிறவர்கள் வைத்து வாடகை நிர்ணயம் செய்யப்பட்டது, அந்த இடத்தை வைத்து நிர்ணயம் செய்யப்படவில்லை. The rent amount paid by the tenants worked out to ₹1 to ₹2.50 per square feet at an average without any revision of rent for more than a decade. 10 ஆண்டுகளுக்கு மேலே அந்த ₹1 ஸ்கொயர் ஃபீட் வாடகைக்கு கொடுத்துட்ருக்கோம். The total rental income realized then was ₹12 lakhs at a year. வருஷத்துக்கு 12 லட்சம் வந்துட்டு இருந்துச்சு. 12 லட்சம் வரும்போது ட்ரஸ்ட்டு வந்து 34,000 ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டிகிட்டு இருந்துச்சு. கார்ப்பரேஷன் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ணி 13 லட்சம் ஆகிடுச்சு. ப்ராப்பர்ட்டி டேக்ஸு மற்றும் இந்த ட்ரைனேஜுக்கான சார்ஜ் இதெல்லாம் சேர்த்து ட்ரஸ்ட்டு கட்ட வேண்டிய தொகை 15.50 லட்சம். ஆனால் வசூல் ஆகிற வாடகை 12 லட்சம். இது போக அங்கே குடியிருக்கும் வாடகைதாரர்கள் பலர் நீதிமன்றங்களில் சிவில் வழக்குகளை தொடர்ந்து காலி செய்யாமல் வாடகை தராமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். ரைட்டு, ஏன்பா இந்த வாடகை ரிவைஸ் பண்ணி வசூல் பண்ணுறதுக்கு ஏன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் ஒருவர் கூட முயற்சி செய்யவில்லை? என்ன காரணம்னா இதில் போட்டிருக்குல்ல ₹1 வாடகை கொடுக்குறாங்க சதுரடிக்குன்னு. உதாரணம் என்னென்னா, ஒரு லியோவுக்கு வந்து ₹1 வாடகைக்கு அலாட் ஆகிருக்கும். புதுசாக வர்ற காங்கிரஸ் கமிட்டி தலைவர் இருக்கார்ல, லியோவை காலி பண்ணிட்டு உங்களுக்கு வந்து மார்க்கெட் ரேட்டில் விட்டுருவார். அக்ரிமெண்ட்டு லியோ பேரில் இருக்கும், நீங்கள் குடியிருப்பீங்க. இதை எல்லா காங்கிரஸ் கட்சி தலைவரும் ஈவி கேஸு, திண்டிவன ராமமூர்த்தி, குமரி ஆனந்தன் அவ்வளோ பேரும் பண்ணியிருக்காங்க. ஏன் அதை வசூல் பண்ணுங்க. இப்போது தன்னோட டென்யூரில் இதை பண்ணிட்டோன்னா 60%. கார்கே இருக்கும்போது பண்ணாமல் வேறு எப்போ பண்ண முடியும்? அதற்காக தான் சொத்து பாதுகாப்பு குழு போட்டு இந்த வேலைகள் வேக வேகமாக நடந்து கொண்டிருக்கின்றன. 30/4/2025 அன்று நியமிக்கப்பட்ட இந்த சொத்து பாதுகாப்பு குழுவின் கூட்டம் 4/5/2005 அன்று சத்தியமூர்த்தி பவன்லேயே இந்த சொத்து பாதுகாப்பு குழுவோட, சத்தியமூர்த்தி பவனோ காமராஜர் ஹாலான்னு தெரியல, சொத்து பாதுகாப்பு குழுவோட கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. அந்த குழுவில் இருக்கக்கூடிய கே விஜயன் என்பவர் ஏற்கனவே சென்னை மாநகராட்சிக்கு சமாதியை அகற்றுவதற்கு கடிதம் கொடுத்து விட்டார் என்பதுதான் நமக்கு வந்திருக்கக்கூடிய தகவல். இந்த ஆவணங்களை நமக்கு எடுத்து கொடுத்தவர்கள் அந்த கடிதத்தையும் எடுத்து தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். வந்தால் வெளியிடலாம். இந்த டீலில் செல்வ பெருந்தகைக்கான தனிப்பட்ட தொகை 100 கோடி. காங்கிரஸ் கட்சி கார்கேவை கன்வின்ஸ் பண்ணது 500 கோடி உங்களுக்கு தேர்தல் நன்கொடையாக டிஎல்எஃப் நிறுவனம் வழங்கும் என்ற அடிப்படையில் செல்வ பெருந்தகைக்கு தனியாக 100 கோடி. இதனால் தான் இவர் வேக வேகமாக இந்த சமாதியை அகற்றும் வேலையை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு டிஎல்எஃப் நிறுவனம் இவ்வளோ வேல்யூ உள்ள இடத்துல நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இது காலி கிரவுண்டு, அதோட வேல்யூவே 1000 கோடி சொன்னேன் நான். அந்த இடத்துல இன்னொன்று எஃப்எஸ்ஐ எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிப்பாங்க, உங்களுக்கு தெரியும். இஷ்டத்துக்கு 2 ரன் 3 ரன் ஏதாவது வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு ஒரு ஸ்கை ஸ்கிராப்பரை கட்டி மிகப்பெரிய மாலை கட்டினா வெளியேறுவதற்கு இடம் வேண்டுமா வேண்டாமா? வேண்டும். அந்த இடத்துல நந்தி மாதிரி மூப்பனார் சமாதி இருந்தால் அது ஒரு சமாதி, நினைவிடம். மூப்பனார் மேலே அபிமானம் உள்ள நீங்கள் இந்த பக்கம் போனீங்கன்னா போய் கும்பிட்டு வரலாம் இல்லையாப்பா? நேற்று நானும் நமது கேமராமேனும் அங்கே செல்கிறோம். அங்கே அந்த நினைவிடத்தை பாதுகாப்பதற்காக பராமரிப்பதற்காக நியமிக்கப்பட்டுள்ள அந்த முதிர்ந்தவர்கள் ஃபோன் பண்ணி யாரையும் உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கப்பா என்கிறார்கள். என்ன அப்படின்னா அங்கே உள்ளே விடக்கூடாது என்று சொல்லும் அளவுக்கு என்ன இங்கே ரகசியம் பாதுகாக்கப்படுகிறது? காங்கிரஸ் கட்சி ஏன் அழியுதுன்னு தெரியுதாப்பா? ஒருத்தனாவது கட்சி மேலே விசுவாசமாக இருக்கானா? கட்சிக்காக யாரும் உழைக்கல, ஒருத்தர் கூட உழைக்கல. ஒண்டியால் ஒரு ராகுல் காந்தி முகபத்கி தூக்கான்ட்டு பாரத் ஜோடோ யாத்திரைன்ட்டு இங்கேருந்து நண்டு அந்த ஆளுக்கு கால் வீங்கின தான் மிச்சமாக இருக்கும். ஒருத்தர் இருக்காங்களா? இங்கே இப்படி இருந்தால் பிஜேபி எப்படிப்பா எதிர்ப்ப சொல்லுப்பா? அர்த்த சாஸ்திரம் படிக்கணும்னு நினைக்கிறேன் ராகுல் காந்தி. அதுதாம்மா அரசியல். அவர் அரசியல் ஆகலம்மா, நான் சொல்கிறேன். அவரெல்லாம் ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தியோடு சேர்ந்து எங்கேயாவது போய் மெடிடேஷன் பண்ணுறதுக்கு தான் லாயி. சண்டை போடணும், செல்வம் மாதிரி இருக்கணும். அத்தனை கோஷ்டி இருக்கிற காங்கிரஸ் எல்லாருக்கும் துட்டை காமிச்சு மொத்த பேரையும் தூக்கின்னு வந்து உனக்கு இவ்வளோன்னு கூட்டு வந்து உட்கார வச்சுருக்காரா? எல்லோரும் இன்றைக்கி சேர்ந்துக்கிறாங்களா? 97 போட்ட அக்ரிமெண்ட்டு இத்தனை வருஷமாக எக்ஸிக்யூட் பண்ண முடியாமல் இருந்து இன்றைக்கி எக்ஸிக்யூஷனுக்கு வருதுன்னா யாரோ ஒருத்தர் கூட ஸ்கை ஸ்கிராப் பில்டர்ஸாக யாரோ ஒருவரோடு போட்ட ஒப்பந்தத்தை
யாரோ ஒரு நிறுவனத்தோடு போட்ட ஒப்பந்தத்தை அதை டெவலப் பண்ணுறதுக்கு டிஎல்எஃப்பை பிடிச்சிட்டு வந்து நேஷ்னல் பிரசிடெண்ட்டை பிடிச்சி கட்சிக்கு 500 கோடி நிதி வாங்கி தனக்கு 100 கோடி சைஸாக போட்டு கோஷ்டியில் ஒன்றாக்குறது தான் பெரிய விஷயங்க. ஆமாம், மாணிக் தாக்கூர் இருக்காருப்பா, காங்கிரஸ் பேர் இயக்கம்னு சொல்கிறாங்களே, அந்த பேர் இயக்கத்தோட சொத்தை தூக்கி போய் விற்கிறாங்களே, ஒருத்தனுக்கு ரோசம் வேண்டாம். அவர் கார்த்திக் சிதம்பரம், ப. சிதம்பரம் என்ன பண்ணுறாங்க? சிதம்பரம் இதற்கு உடன்பாடு இல்லை. ப. சிதம்பரம் அவர் இதுக்கு உடன்படவில்லை. கார்த்தி ஒத்துக்க மாட்டார். சிதம்பரம் ஒரிஜினல் சிதம்பரம்லாம் இப்போ தமாகாவில் பெரிய தூணாக இருந்தவர் இல்லை. செல்வம் பண்ணுறதை ஒத்துக்குவாரா? இன்னொன்று, செல்வத்தை வளர்த்து விட்டதே சிதம்பரம், அவருக்கு ஆள் இல்லை. அப்போது இருந்த தலைவர் யாருன்ட்டு எனக்கு நினைவில்லை. அவருக்கு எதிராக கோஷ்டி அரசியல் பண்ணுறதுக்கு செல்வத்தை யூஸ் பண்ணினார். யூகேஷ் அப்போ கரெக்ட் அவர் யூஸ் பண்ணிக்கிட்டாரு. அப்போ தான் ஒரு விசிகேலேருந்து அங்கே போன சமயம் யூஸ் பண்ணி வளர்த்து விட்டார். இன்றைக்கி செல்வம் இருக்கிற நிலைமையில் பிசி எல்லாம் திரும்பி பார்ப்பார. அவர் டிஎல்எஃப் கூட பேசிகிட்டு இருக்கிற வியாபாரி. இன்னொன்று, சோனியா காந்தி மருமகனே புஷ்டார்ல செல்வம். அவர் கம்பெனி தானே, அவர் கம்பெனினா அவருக்கு சொந்தமான கம்பெனி இல்லை, அவருக்கு நெருக்கமான கம்பெனி டிஎல்எஃப். இப்போது மத்திய அரசு என்ன செய்ய போகிறது என்பதை தான் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஐயா மூப்பனாரின் மகன் எங்கே இருக்கிறார்? கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி, அதுதான் முக்கியம். அதிமுக கூட்டணி முக்கியம் அல்ல. பாஜக கூட்டணி என்பதுதான். தன் தந்தையின் சமாதியை அகற்றி எங்கோ ஒரு இடத்திற்கு எடுத்து செல்வதை வாசன் அவர்கள் பொறுத்து கொள்வாரா, ஏற்றுக்கொள்வாரா? அவர் டைரக்ட் தொடர்பு இருக்குது சார் மத்திய அரசோட. ஆமாம், பிஎம்கிட்ட பேசுவார்ப்பா. ஹி கேன் பிக் அப் தி ஃபோன் அண்ட் ஸ்பீக் டு தி ஹோம் மினிஸ்டர் அண்ட் பிரைம் மினிஸ்டர். பண்ணிட்டுவீங்க. என்னென்ன நடக்குது பார்த்தீங்களா? எதற்காக திமுக காங்கிரஸ் கூட்டணி நடக்கிறது என்பது தெரிகிறதா? லெட்டர் கொடுத்தோடனே சேகர் பாபு பர்மிஷன் கொடுப்பாரு, ஸ்கை சாப்பிட எழுப்பிட்டு ஆளுக்கு காங்கிரஸ் கூட்ட விற்று தின்னுட்டு போயிடுவாங்க. அங்கே அந்த இடத்துல போக்குவரத்து நெரிசல் எவ்வளோ வரும்ன்றதை யோசிச்சு பார்க்குறீங்களா? ஏன் காங்கிரஸ் வருமானத்தை பெருக்கிறதுக்கு வர வழியே இல்லையா? இவ்வளோ பேர் வாடகை கொடுக்காம ₹1 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வாடகை கொடுத்துருக்கான வசூல் பண்ணுங்க. போய் என்னென்ன பேச வைக்கிறார் தெரியுமா? அந்த சொத்து பாதுகாப்பு குழுவில் இருக்கிறவங்கள இவ்வளோ பெரிய ஹால் கட்டியிருக்கோம், பின்னாடி சமாதி இருக்குது, அபசகுணமாக நினைக்கிறாங்க. என்ன கல்யாணத்துக்கு வர்றவன் சமாதியிலே போய் சோறு துண்ண போகிறான்? இன்னொன்னு பார்ட்டியே அனுமதிச்சு தான் அங்க சமாதி வச்சிருக்காங்கன்னா எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பர்சனா கருதி இருந்தா வச்சிருப்பாங்க. அவரோட கான்ட்ரிபியூஷனாலமா, அவரோட பங்களிப்புனால ஜெயலலிதா அவர்களுக்கெல்லாம் மூப்பனார் மீது அவ்வளவு மரியாதை. 2001 செல்வி ஜெயலலிதா மூப்பனாரை வீடு தேடி சென்று அழைத்தார் என்றார்கள். அந்த பக்கம் பிஜேபி, அந்த பக்கம் திமுக பிஜேபியோட கூட்டணியில் இருக்கிறது 2001. ஆமாம், பிஜேபி கட்சியோடு கூட்டணி வைக்க மூப்பனார் அவர்களுக்கு விருப்பம் இல்லை. என்ன சார் நீங்கள் காங்கிரஸ் கட்சியெலாம் உடச்சிட்டு நீங்கள் இதுக்காக வந்தீங்களே, ஜெயலலிதா கூட போய் இப்போ திருப்பி கூட்டணி வைக்கிறீங்கன்னா? அவங்கள மக்கள் 96 தண்டிச்சிட்டாங்க, அவ்வளோதான். ஹி வாஸ் அ ஸ்ட்ராங் செக்யூலரிஸ்ட். இந்திரா காந்தி மற்றும் ராஜீவ் காந்தியோட ட்ரபிள் ஷூட்டர் அவர். எந்த மாநிலத்தில் பிரச்சனாலும் சென் மூப்பனார். இஸ் அட் அன் எக்ஸ்பர்ட் கிரைசிஸ் மேனேஜர். 2 ஜெனரல் செக்ரட்டரி, ஒன்று பிரணாப் முகர்ஜினா பார்த்து, ஒரு இன்னொன்று மூப்பனார்னா பார்த்துக்குங்க. 5 கட்சி மாறி வந்த ஒரு ரவுடி, கொலைகேஸ் வாங்கினாள், குண்டாஸ் வாங்கினாள், எடுத்து பேசுகிறான், வீட்டில் மலத்தை வாரி வீசுகிறாள், நீ உட்காந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்க, நீ வேடி பார்க்கணும். ராகுல் காந்திலாம் எதுக்கு இந்த கட்சியில் அரசியல் இருக்காரு? அட்லீஸ்ட் இடத்த காலி பண்ணாலும் வேற யாராவது பண்ணிட்டு போங்கம்மா, இடத்த விற்றுருவாங்க. கார்கே ஊரும் சேர்ந்து இப்போ இது மாதிரி இங்கே ஒரு இடம் இருக்குன்னா மற்ற மாநிலத்தில் எவ்வளோ இடம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. கார்கே ஏதாவது சொன்னா அவரும் உருட்டுவார், ஒரு தலித் என்றும் பாராமல். கர்நாடகாவில் அவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுருக்காங்களாம். அவர் ஓகே, அவர் பையன் கார்கே, அவர் தான் இவர் தலைவர் ஆகிறதுக்கு முக்கிய காரணம். ஆக்சுவலாக திருமா தான் வந்து வெறும் செல்வமாக இருந்தவரை செல்வ பெருந்தகைன்னு பேர் வச்சாராங்க சார். இவர் சொன்னார்ல, மூப்பனார் தான் வந்து திருமாவை கூப்பிட்டு வந்தாருன்னு சொல்லிட்டு, திருமா தான் செல்வ பெருந்தகைக்கு பேர் வச்சிருக்காரு. அவரே திருமாவளவனாக இருந்தவர் தொல் திருமாவளவனாக அப்போது தான் மாறுகிறார். அப்போது செல்வம் பெருந்தகையாக மாறிவிட்டார், பெருந்தொகையாக மாறிவிட்டார். ஆமாம், அருமையாக சொன்னீர். எப்போதுமே அவரது எண்ணம் பெருந்தொகை தான், குறுந்தொகை அல்ல. சரிங்க சார், இது வரைக்கும் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசணும். தொடர்ந்து நம்ம பேசலாம் அரசியல். ரொம்ப நன்றி உங்களுக்கு.